ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாத மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டனர். இந்த கள்ளச்சாராய சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஒரே பகுதியில் மரண ஓலங்கள் மாவட்டம் முழுவதும் உலுக்க செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 21 சடலங்களை ஒரே இடத்தில் வைத்து தகனம் செய்யக்கூடிய நிகழ்வு தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நடக்கிறது. தாய் தந்தையரை இழந்த சிறுமி, கணவன்களை இழந்த மனைவிமார்கள் என மரண ஓலங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் சரியாக எடுக்கவில்லையா? இது யாருடைய தவறு? இந்த விஷச்சாராயத்தை விற்றது யார்? அவர்கள் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற பல கேள்விகள் தற்போது எழுந்திருக்கின்றன. கடந்த ஆண்டு நடந்த இதே போன்ற விஷச்சாராய வழக்கு இன்னும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து அந்த பகுதிக்கு உட்பட்ட இடங்களிலேயே இது போன்ற கள்ளச்சாராய விற்பனை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த மரணங்கள் பலருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. என்ன நடக்கப் போகிறது? இதற்கு பிறகு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் என்ன? அந்த உத்தரவுகளுடைய தற்போதைய நிலை என்ன என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாகிவிட்டது. தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கக்கூடிய இந்த சம்பவம் நம்மையும் கலங்கத்தான் செய்கிறது. இதுதான் இன்றைய விவாத மன்றத்தினுடைய தலைப்பாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சியை கண்ணீரில் ஆழ்த்திய கள்ளச்சாராயம், புகார் அளிக்க பயந்த மக்கள், கடந்த கால உத்தரவுகளை காற்றில் விட்டார்களா அதிகாரிகள்? பார்க்கலாம். கள்ளச்சாராயம்னு தெரியாதுங்க, திருட்டுத்தனமா விற்கிறாங்க, பாக்கெட்ல போட்டு போட்டு விற்கிறாங்க, அது தெரியும். பாட்டில் தான் விற்கிறாங்க கவர்மெண்ட்ல. அதை வாங்கி குடிக்க முடியாம காசு கம்மியா இருக்குன்ட்டு இதை வாங்கி குடிக்கிறாங்க. ஒரு நபரை கூட்டிட்டு போய் ரெகுலரா ஒரு கேஸை ஒன்று போட்டு அந்த கேஸை முடிக்கிறாங்களே தவிர மெயினா விற்கிற ஆளை யாரையும் இது வரைக்கும் கைது பண்ணதா இல்லை. உண்மையாகவே மனதை கலங்க வைத்திருக்கிறது இந்த கள்ளச்சாராய நிகழ்வு. நம்மோடு இன்றைய விவாத மன்றத்தில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அரங்கத்திலிருந்து திரு PS ராமன், மூத்த பத்திரிகையாளர்; தாவைக்காவிலிருந்து திரு ஜெகதீஸ்வரன்; நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜான் பால் தினகரன்; வழக்கறிஞர் சார்லஸ் வெற்றிவேந்தன் இன்னும் சற்று நேரத்தில் இணையிருக்கிறார். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெகதீஸ்வரன், இது ஒரு ஏற்க முடியாத ஒரு நிகழ்வு. நேத்திலிருந்தே இப்போ மக்கள் ரொம்ப ஒரு சோகத்தில் இருக்கிறாங்க. எந்த வீட்டு சாவுக்கு போறதுனே தெரியல அப்படின்னு கலங்கக்கூடிய ஒரு நிகழ்வா இது இருக்கு. இந்த நிகழ்வு இப்ப தேவையா? இது என்ன உணர்த்துது மக்களுக்கு? இதுல இப்போ இந்த நிகழ்வு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பண்ணிக்கணும். இது முதல்ல நிகழ்வா அப்படிங்கிற பட்சத்துல நம்ம யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட முதலமைச்சர் அவர்களும் கள்ளக்குறிச்சி நிகழ்வு, நேற்று கள்ளச்சாராயம்னு எழுதியவர், இன்னைக்கு கள்ளக்குறிச்சி நிகழ்வு விரும்பத்தகாத நிகழ்வு, கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் போன்ற வார்த்தைகள்லாம் மாறி இருக்கிறதே இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை மட்டுப்படுத்துவதற்கான வேலைகள் துவங்கி விட்டதோ அப்படிங்கிற சந்தேகத்தை முதலில் எழுப்புது. ஏன்னா இதே மாதிரியான சாவுகள் போன வருடம் மே மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி தொடர்ச்சியாக இதுதான். விழுப்புரத்துல 5 பேர் இறந்து போனாங்க, மரக்காணத்துல 7 பேர் இறந்து போனாங்க, நீங்க பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவ கொண்டு போனாங்க, செங்கல்பட்டுல 12 பேர் இறந்து போனாங்க. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட உயிர்களை நாம் விட்டோம். இதே கள்ளச்சாராயம் தான். அப்போ இதே மாதிரியான நடவடிக்கைகள் தான் எடுக்கப்பட்டது. அங்க இருக்கின்ற காவல் நிலையத்தில் இருக்கிற
மேல்நிலையில இருந்து கீழ்நிலை வரைக்கும் காவலர்கள் சில பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க, சில பேர் வந்து பணியிடை நீக்கம், சில பேர் வந்து டிரான்ஸ்பர் பண்றது போன்ற விஷயங்கள் பண்ணாங்க. இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோம், நாங்க இனிமேல் கள்ளச்சாராயத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்னைக்கும் இன்னைக்கும் ஏதாவது மாறி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் எதுவுமே மாறவில்லை. இன்னும் சொல்ல போனால் இன்னும் மோசமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கறதா இது தெளிவா காட்டுது. அன்னைக்கும் இன்னைக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, அன்னைக்கு வந்து இதை மூடி மறைப்பதற்கு அல்லது மட்டுப்படுத்துவதற்கு ஒரு நபர் விசாரணை குழு அப்படிங்கறது அமைக்கல. இன்னைக்கு ஒரு நபர் விசாரணை குழு அமைச்சு அவ்வளவு அந்த வேலையை சோழியை முடிச்சிடலாம் அப்படிங்கிற இடத்திற்கு தமிழக அரசாங்கம் நகர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது இன்னைக்கு வர செய்திகள் காலையில இருந்து பாருங்க, நீங்களும் அந்த செய்திகள் எல்லாம் போட்டிருப்பீங்க. அந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட அந்த வீட்டுக்கு மிக அருகில் தான் காவல் நிலையம் இருக்கிறது அப்படிங்கறத பிரதானமான செய்தி. காவல் நிலையத்துல இருக்கின்ற காவலர்கள் தொடர்ச்சியாக அதை கிராஸ் பண்ணி தான் போறாங்க. கிராஸ் பண்ணி போகும்போது என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு வர வேண்டிய மாமூல் சரியா வந்துருச்சான்னு பாருங்க, போய் மாமூல் வாங்கிட்டு வாங்க, அது கள்ளச்சாராயம் விற்கிறவன்ட்ட இருந்து அப்படிங்கறத ரொம்ப தெளிவா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்க முடிகிறது. இதை கண்காணித்து தடுக்க வேண்டிய காவல்துறையினர் ஒட்டுமொத்தமாக விலை போயிருக்கிறார்கள். இங்க வந்து தமிழ்நாட்டுல இங்க ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டு இருக்கு அப்படிங்கறத தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அதை தாண்டி இந்த காவல்துறையினர் வந்து அது பாட்டுக்கு ஒரு பக்கம் எவன் சத்தா நமக்கு என்ன, நம்ம வந்து காசு வாங்க, நமக்கு அதுதான் குறி, நம்ம இங்க வந்திருக்கிறதே வந்து மக்கள் சேவைக்கெல்லாம் கிடையாது, நம்ம எப்படி மாமூல் வாங்கலாம், அது பெண் காவலரா இருக்கலாம், இல்ல ஆண் காவலரா இருக்கலாம், ஆய்வாளரா இருக்கலாம், உதவி ஆய்வாளராக இருக்கலாம், ரைட்டரா இருக்கலாம், இல்ல டிஎஸ்பியா இருக்கலாம்ங்கிற அளவிற்கு இன்னைக்கு மிக மோசமாக மாறிட்டு. ரொம்ப முக்கியமான விஷயம், நேற்று வந்து இந்த சாவுகளோட எண்ணிக்கை இப்ப நீங்க வந்து 40ன்னு சொல்லி சொல்றீங்க, இந்த எண்ணிக்கை உயரக்கூடிய வாய்ப்புகள் அன்பார்ச்சுனேட்லி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாவுகள் உயர்வதற்கு கூட தமிழக அரசாங்கம் தான் காரணம் நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன். ஏன்னா முதலாக நேற்று வந்து மாவட்ட ஆட்சியராக நேற்று இருந்த ஸ்ரவண்குமார் அவர்கள் மீடியால வராரு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த பக்கம் எஸ்பி அவங்க மீனா உட்கார்ந்துருந்தாருன்னா, இந்த பக்கம் வந்து ரிஷிவந்தியத்தோட எம்எல்ஏ அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் உட்கார்ந்துருக்காரு. முதல்ல நமக்கு ஒரு கலெக்டரோட எதற்காக எம்எல்ஏ உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். என்ன சொல்றாரு, காலையில இருந்து வந்து ராங்கா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து கள்ளச்சாராயத்தால குடிச்சிட்டாங்க, தவறான செய்தி ஊடகங்களில் பரவி கொண்டிருக்கின்றது, அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நான் இந்த பிரஸ் மீட்டை வைக்கிறேன். காலையில வந்து ஒரு பையன் அட்மிட் ஆனாரு, அந்த பையனுக்கு வந்து ஒரு வயிற்று வலி காரணமாக ஒரு வீட்டுக்கே திரும்பி போயிட்டாரு. அதற்கு பிறகு 2 பேர் சங்கர் அப்புறம் சேகர் 2 பேர் வந்தாங்க. அவர் முதல்ல பையன் பேர் பிரவீன்குமார், அந்த பையன் வந்து போயிட்டாரு. அதற்கு பிறகு வந்த 2 பேரு என்னாச்சுன்னா, அதுக்கு பிறகு 2 பேர் வந்தாங்க, அவர்களுக்கு வந்து வயிற்று வலி வயிற்று பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சோ நாங்க வந்து அவர்களுக்கும் என்ன இது வந்து கள்ளச்சாராயத்திற்கும் அதற்கும் வந்து சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதற்கு பிறகு ஒரு 11 பேர்ல ஒரு 4 பேருக்கு மோஷன்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதனால நாங்க வந்து ஜிப்மர் மருத்துவருக்கு ரெஃபர் பண்ணிருக்கோம். கள்ளச்சாராயம் இல்ல சாராயம்னு சொல்றது மிகப்பெரிய தவறான ஒன்று அப்படிங்கறத நாங்க பதிவு செய்கிறேன் அப்படிங்கறத அவர் சொல்லிட்டே இருக்காரு. இதுல நம்ம இதான் கேட்கிறோம், நம்ம வந்து நீங்க வந்து இந்த மாதிரியாக முதலில் உங்களை மூடி மறைக்க சொல்வது யார் வந்து உங்களை மூடி மறைக்க சொல்றாங்க அப்படிங்கறத பிரதானமான கேள்வி. அருகில் உட்கார்ந்துருக்கின்ற ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அந்த மாதிரி சொல்றாரா, இல்ல மேல இருந்து ஏதாவது அழுத்தம் வருகிறதா, ஒட்டுமொத்தமாக மூடி மறைச்சிருங்கப்பா, நம்ம யார்கிட்ட இது சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற இந்த சாவு எண்ணிக்கை குறைப்பதையும் இது கள்ளச்சாராயமே இல்லை அப்படிங்கறத கொண்டு போறதுலயும் ஏன் இவ்வளவு அக்கறை நீங்க காட்டுறீங்க? ஒருவேளை ஒருத்தரோ 2 பேரும் மட்டும் இறந்து போயிருந்தா இந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களா? சுத்தமா மறைச்சிருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 உயிர்கள் போகும், இன்னொரு 4-5 உயிர்கள் போகும், அதை வந்து நம்ம எப்படி மறைக்கலாம்ங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்படிங்கறத நோக்கிதான் ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகம் செயல்படுகிறது. அது எஸ்பியாக இருக்கலாம், இல்ல வந்து மாவட்ட ஆட்சியராக இருக்கலாம். நீங்க அதே நேரத்துல நேற்று வந்த முதலமைச்சர் அறிக்கை எடுத்து பாருங்க. அவர் முதலில் எழுதியிருக்கிற பெயர் வந்து பிரவீன்குமார், வயது 26. இந்த பையன் தான் முதல்ல செத்து போனா. 2வது சேகர், 3வது சுரேஷ், அவருடைய வயது 40, இவருடைய வயது 56 எழுதியிருப்பார். எந்த 3 பேருக்கும் கள்ளச்சாராயத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு மாவட்ட ஆட்சியர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரோ, அதே வந்து இவங்க 3 பேருமே கள்ளச்சாராயத்துல தான் இறந்து போனாங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வந்து இதை டெஸ்ட் பண்ண லேபுக்கு கொடுத்தோம், அதுல மெத்தனால் கலந்துருக்காங்கிறது எங்களுக்கு வந்திருக்கு, இது கள்ளச்சாராய மரணம் தான் முதலமைச்சர் கொடுக்கிட்டார். இப்போ யாரை ஏமாற்றுகிறார்? நீங்க வந்து மாவட்ட ஆட்சியர் யாருக்காக செயல்படுகிறார்? அவர் வந்து ஒருவேளை லோக்கல்ல இருக்கிற இந்த அரசியல் புள்ளிகளை அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்காக இவருக்கு ஏதோ அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா, இல்ல ஒட்டுமொத்தமாக முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாமல் நடந்து கொண்டிருக்க, முதலமைச்சருக்கு வந்து அவர் உள்துறை இருக்குங்கிறத மறந்து போயிட்டு நிர்வாகம் என்பது வேற எங்கோ நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம வேற எதுக்கோ ஒரு முதலமைச்சரா இருக்கோங்கிற ஒரு நினைப்புல இருக்கிறாரா? நீங்க இது இப்பதான் முதல்ல நடக்குது, இந்த வந்து இந்த ஊரை கள்ளக்குறிச்சியில இப்பதான் முதல்ல நடக்குது, அதனால அவருக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி நடக்கலன்னா பரவாயில்ல, தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கு. எனக்கு இன்னும் பசுமையா ஞாபகம் இருக்கு, நான் பள்ளி படிக்கிற காலத்துல எங்களோட புதுக்கோட்டை மாவட்டத்துல கோவில்பட்டியில இந்த முதல்ல அப்பதான் எங்களுக்கு தெரியும் கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் கண்ணு போயிருச்சா, நிறைய பேர் செத்து போயிட்டாங்களா அப்படிங்கிற செய்திகள் நான் சொல்றது 30 வருடங்களுக்கு முன்னாடி. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அங்கும் இங்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்திய செய்திகள் இந்த போன வாட்டி இந்த விழுப்புரம்
மரக்காணம், செங்கல்பட்டு வளர்ந்தோம் எல்லாம் என்ன சொன்னாங்க, இது வந்து கல்வராயன் மலையில தொடர்ச்சியா நடந்துகிட்டு தாங்க இருக்கு அப்படின்னாங்க. அதற்கு பிறகு இந்த மெத்தனால் யார் சப்ளை பண்ணா, சென்னையில இருக்கிறவர்கிட்ட சப்ளை பண்ணிருக்காரு. அவர் வந்து ஒரு 6 பேரல் வச்சிருக்காரு. அதோட தொழில் வந்து கோவிட்னால நொடிச்சு போச்சு. அது எங்க விக்கிறதுன்னு தெரியாம யாரோ ஒரு ஏஜென்ட பிடிச்சி வித்திருக்காரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜக பிரமுகரா இருக்கிறார். இதை யாருங்க வித்து கொடுத்தா? அவர் திமுக பிரமுகர் ஏழுமலை அவர் பேர். இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் வந்து இவர்கள் மேலெல்லாம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? நான் சொல்றது போன வருஷம் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணீங்க, இல்ல வந்து காத்திருப்பு கொண்டு போய் சஸ்பெண்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த காவலர்கள் மேல, காவல் ஆய்வாளர் மேல, காவல் உதவி ஆய்வாளர்கள் மேல, டிஎஸ்பி வரைக்கும் நான் சொல்றது போன வருஷம். இவங்களுக்கு மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இப்ப நாளைக்கு ஒருவேளை இந்த சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் அதிமுகவோ இல்ல வேறு எந்த கட்சிகளோ கொண்டு வந்தார்கள் என்றால் இந்த பதிலை தான் நான் முதலமைச்சரிடம் எதிர்பார்க்கிறேன். நீங்க வந்து பூசி மொழிகி இது கள்ளச்சாராயமே இல்ல, இது விசச்சாராயம், இது எப்படி வந்ததுன்னு தெரியல, இறப்பு எண்ணிக்கை நாங்கள் கட்டுப்படுத்தி விட்டோம், அமைச்சர் ஏவா வேலை அங்கே போயிட்டார், மாசம் அங்கே போயிட்டார், நாங்க ரொம்ப எஃபெக்டிவா பண்றோம், இந்த மாதிரியான சால்ஜாப்பு வேலைகளை செய்யாமல் மிக தெளிவாக ஆம் நாங்கள் தவறு செய்து விட்டோம், நான் என் துறையில வேலை செய்யறதே கிடையாது, எங்களுடைய காவலர்கள் எல்லாம் லஞ்சம் வாங்கும் காவலர்களாக இருக்கிறார்கள், அதனால தான் நாங்க டிரான்ஸ்பர் பண்ணோம், எங்க மாவட்ட ஆட்சியர் எந்த ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுல அவருக்கு எந்த அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது, எனக்கு உள்துறையில் என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு ஒத்துக்கொண்டு போன வருஷம் நாங்கள் எடுத்த நடவடிக்கை இதுதான், இந்த வருஷம் நாங்கள் எடுக்க போகிற நடவடிக்கை இதுதான், இனிமேல் இதை இது நடக்காம இருக்கிறதுக்கு நாங்கள் எடுக்க போகிற தடுப்பு நடவடிக்கை என்னன்னு சொன்னாருன்னா இது வந்து ஓரளவுக்கு அது சரி ஓகே உணர்ந்து இருக்காங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி இது ஒரு 2 நாள் 3 நாட்கள் பேச போறாங்க. அந்த ஊர்ல இருக்க கிராம மக்களை நீங்க பாத்துருப்பீங்க, அவங்க சொல்றாங்க 2 நாள் பேசுவாங்க, 3 நாள் பேசுவாங்க, இந்த சாரை வித்துட்டு இருப்பாங்க. நேற்று ரொம்ப முதலமைச்சர் என்ன ட்வீட் போடுறாருன்னா, பொதுமக்கள் நீங்கள் முன் வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள், பொதுமக்களோட வேலையா அது, மக்கள் வந்து புகார் அளிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க, பக்கத்திலே வந்து காவல் நிலையம் இருக்கு, கண்டிப்பா வந்து போலீஸ்காரங்க போயிட்டு வந்திருப்பாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாம இருந்திருக்காதுன்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆனா மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து புகார் அளிக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க, எவனோ ஏதோ வித்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு பெண்மணி பேட்டி, ஒரு ஊடகத்துல ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்குறாங்க. என்னன்னா, சார் நாங்க புகார் சொல்லிருக்கோம், புகார் சொன்ன உடனே அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது, யாரு புகார் சொல்றா அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதை விட வெட்க கேடு ஏதாவது இருக்கா? நான் வந்து நான் துணிஞ்சு போய் கம்ப்ளைண்ட் பண்றேங்க, நான் வந்து போலீஸ்ட ஐயா இந்த மாதிரி அவங்க சாராய வித்துக்கிட்டு இருக்காங்க, கள்ளச்சாரம் விக்கிறாங்க ஐயா, இதனால பல உயிர்கள் போகுயான்னு, ஓ நீ வந்து அவன் மேலே நீ குற்றம் சொல்ல வந்திருக்கியா, பாரு உன்னை தூக்குறேன் பாருன்னு ஒரு போலீஸ் வேலை செய்யறாங்கன்னா எந்த பொதுமக்கள் பயம் இல்லாமல் போய் கம்ப்ளைண்ட் செய்ய முடியும்? இன்னொன்னு இந்த கலெக்டர் விஷயத்தை ஏன் நான் சொன்னேன்னா, ஒருவேளை நடந்தது இதுதான், கள்ளச்சாராயத்தில் தான் இவர்கள் இறந்து போனாலும் ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா, இன்னைக்கு வர்ற செய்தி என்பது முதலில் யார் இறந்து போனாரோ அவருடைய இறப்பு நிகழ்விற்கு இறுதி சடங்கிற்கு போகும் பொழுது அங்கேயும் இந்த விசச்சாராயம், இந்த கள்ளச்சாராயத்தை வந்து வித்திருக்காங்க, அதையும் இவங்க வாங்கி குடிச்சிட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க செய்திகள் வருகிறது. இல்ல தனி மனித ஒழுக்கத்தையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. தனி மனித ஒழுக்கம் நீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பொய் சொல்லணும், மாவட்ட ஆட்சியருக்கு பொய் சொல்லணும், அட்லீஸ்ட் லோக்கல் இருக்கிற போலீஸ் இவங்க முதல்ல செத்து போன கலாச்சாரம் தான் செத்து போயிருக்கான், நம்ம போய் அதை தடுக்கிறதுக்காக இந்த ஊர் மக்கள்கிட்ட போய் தயவு செய்து திரும்ப சாராயம் குடிக்காதீங்க, இந்த பாட் நாங்க எப்பயுமே வழக்கம் போல அவன் வந்து குடத்துல கொண்டு வருவான், பாக்கெட்ல கொண்டு வருவான், அதை குடிக்காதீங்கன்னு ஒரு காவல்துறையில இருக்கிற யாராவது ஒருத்தர் நினைச்சிருந்தா கூட பல உயிர்களை தடுத்திருக்க முடியும். வர செய்திகள் இந்த துக்கடைகளுக்கு போயிட்டு மறுபடியும் குடித்த காரணத்தினால் அவர்கள் எல்லாம் எந்த சாராயத்தால் ஒருத்தன் இறந்து கிடைக்கிறானோ அதே சாராயத்தை மறுபடியும் இவர்கள் எல்லாம் குடித்து இறந்து போகிறார்கள் என்பது எவ்வளவு வேதனையான விஷயம். இதை வந்து எவ்வளவு தூரம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கைவிட்டிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது உண்மையிலே பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஜான் பால் தினகரன், இந்த கலெக்டர் மேல வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து சார் சொல்லியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் அவர் கவனமா இருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் யாராவது ஒரு போலீஸ் ஆஃபீஸராவது அந்த இடத்துல போய் அவங்கள மக்களை அலாட் பண்ணியிருக்கலாம், இந்த எண்ணிக்கையை வந்து குறைச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கள்ளச்சாராய நிகழ்வு நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குது? உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்றது என்னன்னா, அதிகாரிகள் மட்டும் பலிகடாவா அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு, உங்களுடைய பதில்? வணக்கம், உலகம் வாழ்கின்ற தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நாளை வந்து ஒரு கொடுமையான, அதாவது படுகொலை அப்படின்றது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஆயுதங்களை பயன்படுத்தி குண்டுகளை பயன்படுத்தி மக்களை கொல்வது மட்டும்தான் படுகொலை அல்ல, இந்த சாராயம் போன்ற விஷமத்தன்மையான விஷம் நிறைந்த பொருட்களை மக்களை பயன்படுத்த வைத்து கொலை செய்வதும் ஒரு அப்பட்டமான படுகொலை தான். நீங்க வந்து டாஸ்மாக் கடை மூலியமா இங்க சாராய கடைகள் விற்கப்படுகிறது, நம்ம டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடுங்க, அதனால பல இழப்புகள் ஏற்படுது, இந்த அரசாங்கத்தை நம்ம பல போராட்டங்கள் பல கோரிக்கை வைக்கும் பொழுது டாஸ்மாக் கடைகளை மூடி விட்டுட்டா இங்க ஊர்தோறும் தெருக்கள் தோறும் திருப்பியும் வந்து இந்த கள்ளச்சாராயம், இந்த விசச்சாராயம் என்று அழைக்கப்படுகின்ற கள்ளச்சாராயம் வந்து பெருகிவிடும், அதனால வந்து பல உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிதான் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற பல அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு இதே இவர்கள் நடத்துகின்ற டாஸ்மாக் கடைகள் எல்லாமே, மதுபான ஆலைகள் எல்லாமே இருந்த போதிலும்
திருப்பியும் இதை போன்ற ஒரு தவறு இது இன்னைக்கு நேரத்துல வருஷம் நடந்துகிட்டே தான் இருக்கு. கடந்த வருடம் விழுப்புரத்துல இதே மாதிரி மக்கள் இறந்தாங்க. திருப்பியும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா திருப்பியும் ஒரு பேர் இழப்பை நம்ம சந்திக்கிறோம். இந்த இழப்பு என்பது சாதாரண இழப்பு அல்ல. சமீபத்துல நான் ஒரு நிகழ்வை சுட்டி காட்ட விரும்புகிறேன். பீகார் மாநிலத்துல ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பாக இதே மாதிரி இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி கிட்டத்தட்ட 25-30க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிரிழப்புகளை தழுவினாங்க. அப்ப அங்க பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவருடைய அறிக்கையில் அவர் தெளிவா சொல்லிட்டார். ஒரே ஒரு விஷயம் தெளிவா சொன்னாரு. நாங்கள் எந்த காலத்திலையுமே வந்து இந்த விஷ சாராயத்தையோ இந்த கள்ளச்சாராய இந்த செயல்பாட்டை நாங்கள் ஆதரிப்பதாக இல்லை. ஆனால் இதற்கு முழுமையான தீர்வு மக்களை இந்த சாராயம் என்ற பிடியில் இருந்து நீக்குவதுதான். இதற்கான வழிமுறைகளை தேடுவதற்காக ஒரு குழுவை அமைக்கணும் என்று ஒரு குழுவை பீகார்ல அமைத்தார்கள். அந்த குழு 2-3 மாதங்கள் தங்கள் அறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையின்படி இன்று பீகாரில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பல இடங்களில் இதை போன்று கள்ளச்சாராய குடோன்கள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டு அவர்கள் மீது கடுமையான தண்டனைகள், குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக பீகார் மாநிலத்துல ஒரு தனி சட்டமே சட்டப்பேரவையில் ஏற்றப்பட்டுச்சு. இது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம். இன்னைக்கு இந்தியாவில இருக்கின்ற பல்வேறு மாநிலங்கள் இந்த மாதிரி ஒரு செயல்பாடே இல்லை. ஒரு தனி சட்டத்தை இயற்றி கடுமையான அளவுல சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து இந்த கள்ளச்சாராயம் நடத்துகிறவங்க மேல அதிகபட்ச தண்டனைகள் வழங்கப்பட்டுச்சு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, பயத்தின் அடிப்படையில தண்டனைகளுக்கு பயந்து அதை காய்ச்சல் அந்த தொழில இருந்து அவங்க வெளியேறினாங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல பீகார்ல இந்த செயல்பாடு குறைக்கப்பட்டது. அங்க இருக்க பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க, விமர்சகர்கள் பல பேர் சொல்றாங்க. இதை வந்து நம்ம எப்படி இதை பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, இந்த ஆளும் அரசாங்கத்தை சார்ந்த பலருக்கு இந்த நிகழ்வுல தொடர்பு இருக்கா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியா இருக்கின்றது. ஏன்னா சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு 40க்கும் மேற்பட்ட இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 39 பேர் மட்டும் இறந்திருக்காங்க. இன்னும் ஒரு 20 பேர் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்றது தகவலா இருக்குது. அப்ப இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட்சத்துல இங்கு வந்து ஆளும் அதிகாரிகளுக்கும் ஆளும் அரசாங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்வில் கட்டாயமா தொடர்பு கொண்டது நாம் தமிழர் கட்சியுடைய குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறோம். ஏன்னா அவ்வளவு ஈஸியா அவ்வளவு சாதாரணமா ஒரு விஷயமா இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு மக்கள் அருந்துகிற அளவு சாராயத்தை தயார் பண்றாங்கன்னா அது இன்னைக்கு நேரத்துல அரசாங்கத்துடைய காவல்துறையினுடைய உதவி இல்லாமல் இந்த செயல்பாடு நடந்திருக்குமா அப்படின்றதே நம்ம கட்டாயமா வந்து ஒரு கேள்வியான விஷயமா தான் இருக்குது. நேற்று நீங்க குறிப்பிட்டு நமக்கு முன்னே பேசுற அண்ணன் சொன்ன மாதிரி சொன்னாங்க, ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த உயிரிழப்புகள் அதிகமானதுக்கு யார் முக்கிய காரணம்னா அந்த மாவட்ட கலெக்டர் தான் முக்கிய காரணம். எனக்கு அவர் மீது வந்து கொலை விளக்கு சுமத்தப்படணும். அவர் மீது கொலை விளக்கு சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்படணும். இது ரொம்ப வந்து சாதாரணமா அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் செய்யறதோ அவரை சஸ்பெண்ட் பண்றதோ சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு அவங்களுடைய பணியை சரியாம செய்ய விளைவுதான் இது வந்து. ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பி பக்கத்துல இருக்காங்க, ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டர், இன்னும் மாவட்டத்துடைய பிற துறையோட அதிகாரிகள் எல்லாமே இருக்காங்க. இதுவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டா திமுகவினுடைய அந்த தொகையுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது வெட்டவெளிச்சுமாறு ஒரு பொய்யே சொல்கிறார். இவர்கள் வந்து விசசாராயம் குறிக்கோ இல்ல கள்ளச்சாராயம் அருந்தே இவர்கள் வந்து உயிரிழக்கல, ஏன் வந்து பொய்யான தகவல் நீங்க பரப்புறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த 3 இறந்த நிகழ்வுகளுக்கு சென்ற பலர் வந்து அதை நம்பி அங்க இருந்த கள்ளச்சாராயத்தை அருந்தினாங்க. அதனாலதான் பலர் இறந்துதான் அங்க இருக்கிற மக்கள் வந்து தகவல் கொடுக்குறாங்க. பல பத்திரிகை அந்த தகவலை தான் நமக்கு இன்னைக்கு களத்துல இருந்து கொடுக்குறாங்க. அப்ப இதை எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? இது அப்பட்டமான ஒரு படுகொலை தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலே ஒரு 3-4 உயிரோட போக வேண்டிய விஷயத்த இந்த மாவட்ட கலெக்டர் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஆளும் அரசாங்கத்தை சார்ந்த அதிகாரிகளுடைய ஒரு கேவலமான செயல்பாட்டினுடைய விளைவாக இன்னைக்கு இவ்வளவு மக்கள் உயிரிழந்திருக்காங்க. என்ன ஆயிப்போச்சு இப்ப தீர்வு? உடனடியாக ஒரு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சுட்டா, உயிரிழந்தவங்களுக்கு ஒரு 10 லட்சம் நிவாரணம் அறிவிச்சுட்டா இந்த பிரச்சனை மூடி மறைக்கப்பட்டதா? இங்க இதுதாங்க திருப்பி ஒண்ணு நடக்குதுங்க. நிவாரணம் வேண்டும், உயிரிழந்தவங்களுக்கு நிவாரணம் வேண்டும், மாற்று கருத்து. ஆனால் இதுவே ஒரு போக்கா இருக்கு. கடந்த முறை விழுப்புரத்தில் ஏற்பட்டதும் சரி, அப்பயே இதே மாதிரிதான் உயிரிழந்தவங்களுக்கு நிவாரணத்தை அறிவிச்சீங்க. ஆனா என்ன நடந்து போச்சு? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு ரொம்ப நிவாரணம் அப்படின்றது வந்து அந்த ஃபேமிலிக்கு அட்லீஸ்ட் கவர்மெண்ட் அதையாவது பண்ணிச்சா? பண்ணலன்னா எதிர்கட்சிகள் வந்து நீங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னாவது கேட்பாங்க. இப்ப என்ன ரெக்வெஸ்ட் ஜாஸ்தியா வைக்கிறாங்க, 25 லட்சமா கொடுங்கன்னு சொல்லி நிவாரணம் வந்து அந்த குடும்பம் வந்து ஒரு தொய்ந்து போயிருக்க ஒரு குடும்பத்துக்கான ஒரு நிவாரணம் அப்படின்னு தான் வச்சுக்க முடியும். ஆனா அது வந்து மாற்றத்துக்கான வழி கண்டிப்பா கிடையாதுதான். இல்ல நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இது என்ன சொல்றேன், அந்த நிவாரணம் என்பது வெறும் பணத்தை கொடுத்து இந்த பிரச்சனையை அங்க மூடி மறைப்பதற்கான செயல்பாடா தான் இருக்குன்னு தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க விழுப்புரத்தில் நடந்ததுக்கு அப்புறம் விழுப்புரத்துக்கு கள்ளக்குறிச்சிக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த விழுப்புரத்துல அந்த ஒரு சம்பவம் கடந்த வருஷம் நடந்ததுக்கும் இந்த நிகழ்வு நடந்தது கிட்டத்தட்ட 20-30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றாங்க. அப்ப எந்த அளவுல இங்க இருக்கின்ற காவல்துறை செயல்படுது நான் ரொம்ப ஒண்ணு தெளிவா சொல்றேன். எங்களால சேர்ந்த சீமான் சொன்னது கூடதான், அதாவது அதிகாரிகளை பலிகாடு ஆக்குறாங்க. உண்மையிலே அதிகாரிகள் தவறு இழுத்திருக்காங்க, அவங்களை வந்து சஸ்பெண்ட் செய்யணும், அவங்களை கைது செய்யணும்னு நாங்க சொல்றோம். அவங்க மேல கொலை வழக்கே சுமத்தப்படணும் மாவட்ட ஆட்சியர் மீது. ஆனால் ரொம்ப தெளிவா சொல்றேன், காவல்துறை அமைச்சர் யார், காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது, இங்க உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இங்க பல சம்பவங்களை பாருங்க, தொடர்ந்து பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உளவுத்துறை எங்க தூங்கிக்கிட்டு இருக்கா? உளவுத்துறை செயல்படாம இருக்கா?
இங்க அது ஒரு கேள்வியாக இருக்கு. நீங்க காவல்துறையும் உளவுத்துறையும் முக்கிய துறைகளை எல்லாம் கைக்குள்ள வச்சிருக்க அமைச்சர்களை இது ஏன் இப்ப நடவடிக்கை எடுக்கல? முதலமைச்சர் தான் காவல்துறை கையில வச்சிருக்காரு. அவர் கீழே செயல்படுற துறை இவ்வளவு அப்பட்டமா கேவலமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது மதுவிலக்கு ஆய்விலக்குத்துறை அமைச்சர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? ஏன்னா வெளிப்படையா இருக்கு, அந்த துறையுடைய அமைச்சர் மீது நடவடிக்கை கிடையாது. காவல்துறை ஹேண்டில் பண்ற முதலமைச்சர் எந்த விதமான செயல்பாட்டுக்கு உட்பட மாட்டார். அப்ப தொடர்ந்து மக்கள் மட்டும் பழிகாடு ஆக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்றத ஆளும் அதிகாரத்திற்கு இவங்க தான் சொல்லணும். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. 2016 அதிமுக வெற்றி பெற்று முடிகின்றது. அந்த தேர்தல் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அன்றைய முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அன்றைய திமுகவுடைய தலைவராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் பல விடயங்களை குறித்து, இந்த கள்ளச்சாராயம் குறித்து பேசும்போதும் சரி, டாஸ்மாக் குறித்து பேசும் 2016ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்தால் நாங்கள் மதுபான ஆலைகளை மூடுவோம், டாஸ்மாக் கடைகளை மூடுவோம், தமிழகத்தில் மதுபானம் என்ற ஒரு சொல்லே இல்லாமல் அகற்றி எறிவோம் என்று வாக்குறுதி அளித்தார். அந்த தேர்தலில் அவங்க பிரதான வாக்குறுதியா இருந்துச்சு. அந்த தேர்தலை சந்திச்சாங்க, தோல்வி அடைந்தாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில மீண்டும் மதுபான கொள்கை வந்துச்சு. ஆனா 2021 அறிவிக்கல. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் பல இடங்களில் பிரச்சாரம் செய்த திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள், திமுகவுடைய மகளிர் அணி தலைவர் அக்கா கனிமொழி அவர்கள் பல இடங்கள்ல பேசும்பொழுது, தூத்துக்குடியில குறிப்பிட்ட ஒரு இடத்துல பேசும்பொழுது, திமுகவினுடைய ஆட்சி 2021 அமைந்தால் கட்டாயமாக திமுகவினால் நடத்தப்பட்ட மதுபான ஆலைகளை மூடுவோம், இப்படி நடவடிக்கை எடுப்போம், டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை குறைப்போம், இப்படி எல்லாம் சொன்னாங்க. எந்த நடவடிக்கை எடுத்தாங்க? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இங்க உடனே வந்து டாஸ்மாக், ஏன்னா நான் ரொம்ப பல விவாதங்கள் இதை பேசும்பொழுது திமுகவை சார்ந்த உடன்பிறப்புகள் சொன்னது என்னன்னா, டாஸ்மாக் கடையை மூடிட்டா இந்த கள்ளச்சாராயம் பெருகிறோம், அதனால உயிரிழப்புகள் அதிகமாயிருன்னு சொல்றாங்க. இன்னைக்கு டாஸ்மாக் கடை இருக்கு, மதுபான ஆலைகள் இருக்கு, ஆனாலும் இந்த கள்ளச்சாராயம் பெருகிட்டு தான் இருக்கு. நீங்க பாக்க சேலத்துல பிடிபட்டிருக்காங்க. இந்த நேற்று சம்பவம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தமிழகத்துல நீ பல மாவட்டங்கள்ல, நீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டும் இல்ல, தமிழகத்துல குறிப்பிட்ட பல மாவட்டங்கள், சேலத்துல, தர்மபுரியில, இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடி மாவட்டத்துல இன்னைக்கு 4 மாவட்டங்கள்ல கையங்களவா பிடிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு இடங்கள்ல, எத்தனை கிராம பகுதிகள்ல படிக்காத அப்பாவி மக்களை ஏமாற்றி கடந்த ஆண்டு நடந்த சம்பவத்துக்கான நடவடிக்கையை இன்னும் தீவிரமா எடுத்திருக்கணும், கண்டினியூ பண்ணிருக்கணும் அப்படின்றது உங்க பார்வை? ஆமா, இதுக்கு மிக கடுமையான சட்ட நடவடிக்கை வேணும். தனி சட்டம் ஒன்று இயற்றி இந்த விற்பவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இதுல வந்து பாரபட்சம் பார்க்காமல், இதுல அரசியல் தலையீடு இருக்கின்றா, ஆளும் அதிகாரோட தலையீடு இருக்கான்னு பார்த்து யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கா மட்டுமே தான் இதற்கு தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த நிகழ்வை மூடி மடைச்சிடலாம் பணத்தை கொடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு தீர்வு கிடையாது. திருப்பி ஒரு நிகழ்வு நடக்கதான் போது. இங்க அப்பாவியா பள்ளிகாடா மக்கள் தான் இருக்காங்க. சரி, ராமன் சார், வழக்கமாக நம்ம நிறைய விவாதங்களில் வந்து பேசும்போது உங்களுடைய குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்குன்னா, களத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே நீங்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பீங்க. இந்த இடத்துல இவங்க லஞ்சம் ஆகுறாங்க, இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்குது, அதுக்கு அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது தான் உங்களுடைய பொதுவான பல விவாதங்கள்லையும் உங்களுடைய பார்வை வந்து களத்தில் இருக்கிற அதிகாரிகள் மேலே தான் குற்றச்சாட்டு இருக்கும். இந்த விஷயத்தில் கலெக்டரே மாற்றப்பட்டிருக்கிறாரு, எஸ்பி மாற்றப்பட்டிருக்கிறாங்க, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையா என்ன பார்க்குறீங்க? எந்த சம்பவத்தில் வந்து, எந்த இடத்துல வந்து இது இவ்வளோ பெரிய தவறு நடந்திருக்கு? வழக்கமான லஞ்சம், வழக்கமான ஊழல் அப்படின்றது வந்து எல்லா துறையிலையுமே இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட, இந்த இடத்துல வந்து எது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ஹோல்டு பண்ணி இத்தனை பேர் அது குடிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எப்படி கைமீறி போனது இப்படி? அது கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கி இந்த கலாச்சாரம் குடிச்சனால எங்கே பார்த்தாலும் மரண ஓலமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம நாட்டில் வந்து கொரோனா காலகட்டங்கள், ஆழிப்பேரலை, பேரிடர் போன்ற காலகட்டங்களில் பெற்றோர்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, குடும்பங்கள் எவ்வளவு தவிக்குமோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரமான நிலைமை வந்து சம்பவம் தான் இப்போ அந்த கள்ளக்குறிச்சி நடக்கிற சம்பவம். ஸோ அரசை பொறுத்தவரையிலும் இதில் என்னென்னா, அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டரும் சரி, மாவட்ட எஸ்பியும் சரி, ஆரம்ப கட்டத்தில் வந்து தவறான செய்தி கொடுக்குறாங்க, ஊடகத்தில் சோசியல் மீடியாவில் தப்பாக செய்தி கொடுக்குறாங்க, அதில் கிடையாது, அந்த சம்மந்தப்பட்ட மாதிரி வாந்தி பேதி இதுதான் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் பொதுமக்கள் என்ன நினைக்கிறேன்னா, ஏற்கனவே சோசியல் மீடியா, ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் அந்த பள்ளிக்கூட விவகாரங்கள், பல விவகாரங்களை இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், அது செய்திகளை பரப்புறவங்களுக்கு மீதே வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அடைச்சி இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கிறாங்க அந்த பள்ளி மாணவி மேட்டரில் வந்து. ஸோ இதெல்லாம் ஒரு கருத்தில் இருந்தாலும், கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் 3 மாவட்டத்திலையும் அதிகமாக கள்ளச்சாராயம் குடித்து மரணம் என்ன காரணம்னா, பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்குது. பாண்டிச்சேரியில் இருக்க வந்து கிட்டத்தட்ட 60-70க்கு மேற்பட்ட சாராய ஆலைகள் அங்கே இருக்குது. அப்போ அந்த ஆலைகளுக்கு வந்து மெயின் மத்தினாலில் அங்கே வந்து கடத்தி இங்கே தமிழ்நாட்டு பார்டரில் இந்த கள்ளக்குறிச்சிக்கும் விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டத்துக்கும் கொண்டு வரது ஈஸி. எப்படின்னா, மாநிலத்தில் யார் ஆளுங்கட்சியோ அந்த கட்சிக்காரங்களோட முக்கியமான ஆட்கள் தன்னுடைய கட்சி கொடியை வச்சு ஒரே ஒரு செக் போஸ்ட் மட்டும்தான் இங்கே தாண்டணும்.
பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே மெட்டீரியல் எடுத்து ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும்போது ஒரு செக் போஸ்ட் தான். அந்த செக் போஸ்ட் வரும்போது சம்மந்தப்பட்ட இடத்துல எங்கே எடுத்துகிட்டு வரீங்களோ அங்கேருந்து செக் போஸ்ட்டில் அந்த காவல் பாதுகாப்பு இருக்கிற ஆள்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இந்த வண்டியப்பா நம்ம வண்டி விட்டுருன்னு சொல்லிட்டா போகிறோம். ஸோ அந்த செக் போஸ்ட் தாண்டா ப்ராடக்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடுது. ஸோ அங்கேருந்து இவங்க வாங்கி மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இந்த நிலைமையில் இப்போ கலெக்டர் இன்றைக்கி பொதுவாக ஏதாவது சம்பவம் நடக்குது என்ன பண்ணால் மாவட்ட கலெக்டரை மாற்றுவாங்க, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எஸ்பியை இல்லை மாற்றுவாங்க, இடையில வந்து 2 இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் தொடர்ந்து நடக்கின்றது. ஆனால் இதில் என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 67 இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி இங்கே தான் நடந்துட்டு இருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் அதாவது மணல் கடத்தல், கள்ளச்சாராயம், கனிம வளை, சவுடு கடத்தல் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஆளுங்கட்சி மாவட்ட செயலர்கள், ஆளுங்கட்சி மந்திரிகள் இந்த 2 நிர்வாகத்தில் தான் மாவட்ட நிர்வாகம் இருக்குது. அது தாழ்சாராக இருந்தாலும் சரி, வில்லேஜ் ஆஃபீஸரும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மாவட்ட கலெக்டரும் அந்த மாவட்ட எஸ்பியும் மக்களுக்கான இண்டிவிஜுவலாக எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு வரை அப்படிதான் நடக்குது. மாவட்ட செயலாளர்களோட தலையீடு மாவட்ட செயலர் ஆளுங்கட்சி மாவட்டத்தில், நான் சொல்ல எதிர்கட்சி சொல்ல, ஆளுங்கட்சி யாரு மாவட்ட செயலரோ அந்த மாவட்ட செயலர் அந்த மாவட்டத்துக்கு ஒரு ஆக்டிவ் மந்திரி, மந்திரி இருந்தால் மந்திரி, மந்திரி இல்லாவிட்டால் ஆளுங்கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலர் இருந்தால் அவர் ஒரு ஆக்டிவ் மந்திரி. ஏன்னா மாவட்ட நிர்வாக செயல்பாடுகள் மாவட்ட நிர்வாகத்தில் ஃபுல்லா நீங்க கடந்த ஒரு 20 ஆண்டுகள சர்வே மட்டும் எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த மாவட்ட கலெக்டரையும் மாவட்ட எஸ்பியையும் நிர்வாகம் செய்யக்கூடியது ஆளுங்கட்சியை சேர்ந்த ராராக்கள் தான், ரத்தங்கள் தான். அண்ணன் வழக்கறிஞர்கள் அவருக்கு தெரியாம ஒன்றும் கிடையாது. ஆனா என்ன இதுல இந்த சம்பவம் என்னன்னா இதுல வந்து இன்னைக்கு உள்ள விவகாரத்துல முதலமைச்சர் பார்வைக்கு எதுவுமே கொண்டு போறது கிடையாது. இப்போ நாம் தமிழர் தோழர் சொன்னாரு, உளவுத்துறை ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது, ஐஎஸ் இருக்குது. ஐஎஸ் வந்து நோட் போடுவாங்க, நோட் போட்டு அவருடைய பாஸ் இன்ஸ்பெக்டர் கொடுப்பாங்க. இன்ஸ்பெக்டர் எடுத்து அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்பி, டிஎஸ்பி, எஸ்பி அங்கே கொடுக்கும்போது இந்த தகவல் 90% முதலமைச்சர் பார்வை கொண்டு போறது கிடையாது. அவர் ஜெகதீஸ்வரன் அதான் கேட்டிருந்தார், ஏன் கொண்டு போறதுன்னா ஐயா உண்மையான தகவலை கொடுத்த வேணா உங்களை மாத்திருவாங்க. இப்போ உதாரணமா எடப்பாடி அண்ணன் பழனிசாமி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தாரு. சென்னை மாவட்டத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ நிழல் முதலமைச்சராக இருந்தாங்க. அந்த நிழல் முதலமைச்சராக ஒரு எம்எல்ஏ இருந்தார் சென்னை மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏ வீட்டில் நீங்கள் காலையில் போனீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஐபிஎஸ் ஆஃபீஸரு, டிஆர்ஓ, ஆர்டிஓ, ஆர்டிஓ, சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அங்கே போய் நிற்கிறாங்க. சார் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு பதிலாக இவரை பார்த்தால் எல்லாம் முடிந்தது. அவ்வளோதான். அதாவது சாமி கும்பிடும்போது சண்டீஸ்வரை எப்படி தொட்டு கும்பிட்றோமோ, சிவன் கோவிலை போய் நந்தி தேவரை எப்படி தொட்டு கும்பிட்றோமோ, இந்த மாதிரி நிலைப்பாடு இப்போ யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஆகவே இதெல்லாம் வந்து சார் இந்த மேட்ரு வந்து இன்னைக்கு யார் இறந்தது? ஏழை மக்கள். கடந்த 20 ஆண்டு காலமாக எந்த உயர் அதிகாரியும் நீங்கள் அரசாங்க மருத்துவமனையில் போனால் டாக்டர் எப்படி ஏழை நோயாளியை தொட்டு பார்க்க மாட்டாங்க சார். ஐயா வைத்தியம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க டாக்டர். பைராஸ்டிமல் டெலிஸ்லிம் முடிச்சு போச்சு. அதே போல் இன்னைக்கு எந்த உயர் அதிகாரிகளும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுடைய குறைகளையோ எதுவுமே கேட்கறது கிடையாது. அவர்களுக்கு ஒரு வகுப்பு இருக்கும், அந்த வகுப்போட டீலிங் ஸ்டாட்டஸ் பாயிண்ட் டு பாயிண்ட், நாட்டாமி டு பங்காளி, இந்த ரேஞ்சில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு. ஜெகதீஸ்வரன் ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டிருந்தார், யாராவது ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கலாம். முடியாதுங்க, முடிஞ்சா சார் நான் ஒரு நேர்மையான அதிகாரிகள் சார், நான் ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர், எனக்கு மனசு பொறுக்கல, என்னால வெளில சொல்ல முடியாது சார். நான் அப்படி சொன்னேன்னா எனக்கு தமிழக காட்டில் மாற்றுவாங்க. ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் மாவட்ட செயலர்களும் அந்த மாவட்ட மந்திரியும் தான் இதுக்கு பொறுப்பு என்பதை தவிர்த்து சார் இந்த கள்ளத்தன் அதாவது கனிம வளங்கள் கள்ளச்சாரம் என்பது ஆளுங்கட்சியோட ஆதரவு இல்லாமல் விற்க முடியாது சார். நீங்க அதாவது கள்ளச்சாரம் விற்கிறோன்னு நீங்க பிடிச்சிட்டீங்களா? யார்கிட்ட இருந்து ஃபோன் வரும் தெரியுமா? ஃபர்ஸ்ட்லாம் நகரச்செயலர் ஃபோன் பண்ணாரு, அடுத்த ஒன்றிய செயலர் ஃபோன் பண்ணாரு, அடுத்த மாவட்டத்தில் ஃபோன் பண்ணாரு. மாவட்டத்தில் சொல்லியும் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கட்டா மந்திரி பிஏ ஃபோன் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க இருக்கிறியா இல்லை டான்ஸை போட்டுமான்னு சொன்னால் அப்போ இந்த யாருக்கு பணிய முடியும்? கேஸ் போட முடியாது சார், வழக்கு போட முடியாது. வழக்கறிஞர் இன்னைக்கு வழக்கறிஞர் இருக்கிற சாருக்கு எல்லாமே தெரியும். அதனால் இன்னைக்கு உள்ள நிலைமை ஏழை இந்த மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் பேசுவாங்க, 3 நாள் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் தங்களுடைய இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருக்கிற சிறுத்தையும் கூட இன்னைக்கு பதப்படுத்து பேசுகிறாங்க. காரணம் என்ன? அதெல்லாம் அப்பாவி மக்கள் சார். 200 ரூபா அவங்களை குடிக்க முடியாது. அந்த கள்ளச்சாரம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். அந்த குடும்ப நிலைமை என்ன சார்? இன்னைக்கு ஒரு விஷயம் சார், இன்னைக்கு விலைவாசி பன்மடங்கு என்னால் ஏழை மலை தமிழகத்தில் கடலூர் இந்த குடிசை வீடு சார், அந்த இறந்த வீடு அவ்வளோ ஓலையால் நெய்தா குடிசை வீடு. அந்த கணவர் இறந்ததுனால் அந்த வீட்டில் பிள்ளைங்க படிப்பினாகும், ரேசரிசி கூட வழி இல்லை சார். இதை யார் கவலைப்படுற? எந்த கலெக்டராக கவலைப்பட்டிருக்காங்களா? தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்ட கலெக்டர் சொல்கிறாங்க, எந்த கலெக்டராவது ஒரு ஏழை வீட்டில் கழிவறை இருக்குதா? ஒரு ஏழை படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடத்தின் கட்டமைப்பு ஒரு நாள் ஆய்வு செய்தாங்களா? இல்லை சார். அதெல்லாம்
முடிஞ்சு போன கதை சார். எல்லாமே இப்போ வந்து ஒரு நாடக சீன் நடக்கின்றது. இந்த மாதிரி ஏழைகள் பாதிக்கப்படும் போது ஓட்டு வங்கிக்காக அங்கே போய் நடிச்சிட்டு இருக்கிறாங்க தவிர்த்து இதற்கு நிரந்தர தீர்வு எங்க சொல்லுவார்களா? சொல்ல மாட்டாங்க சார். நாம தான் இந்த ஒரு அரங்கத்தில் மக்களுடைய சேவைக்காக, மக்களுடைய நன்மைக்காக ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியாக யாராக இருந்தாலும் மணி தடித்து நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு வந்து இவ்வளோ 4 பேர் இந்த அரங்கத்தில் இருந்து எல்லாரும் ஒவ்வொரு திசை நோக்கி பயணித்தாலும் 1000 வேலைகள் வந்து இன்னைக்கு அரங்கத்தில் வந்து சமூகத்தின் நோக்கத்தில் தான் இன்னைக்கு பேசவும் தடுத்து சுயநலத்துக்கு அல்ல. இப்போ நான் பேசுகிறதோ அண்ணன் பேச போகிறதோ அவங்க பேச எல்லாமே வந்து மக்களுடைய நலனுக்காக தான். அதனால் அரசாங்கம் ஒரு கருத்துக்கள் சொல்லும்போது என்ன பேசணும் செவி கொண்டு கேட்குறீங்களா? அரங்கத்தில் எவ்வளோ விவாதம் நடக்குது, எவ்வளோ சார் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ என்னன்னா மாவட்ட அளவில் இந்த பிரச்சனை இருக்கா? இங்கே சென்னைக்கோ தலைமைச் செயலகத்துக்கோ இந்த விஷயம் வர்றதே இல்லை அப்படின்னு சார் கொடுத்தாலும் சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் போகாது சார். முதலமைச்சர் பார்வைக்கு இதெல்லாம் கொண்டு போகிறது கிடையாது. அதனால தான் பல பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல கள்ளச்சாரம் இதை மாதிரி பல சட்டவிரோத செயல்கள், சமூக செயல்கள் குடியிருப்பதற்கு முதல்வர் பார்வைக்கு கொண்டு போறது இல்லை சார். இப்போ முதல்வருடைய செயல்பாடுகளை எப்படி இருக்கு? உடனே வந்து அந்த இடத்துல எல்லாத்தையும் மாத்திருக்காங்க. ஒரு விஷயம் சார், யார் ஆட்சி வந்து செய்ய போறாங்க சார்? யார் ஆட்சி வந்து இதுதான் செய்ய போறாங்க? முதல் கட்டமாக கொந்தளிப்பு வந்துவிடக்கூடாது, மக்கள் மத்தியில் கிளர்ச்சி வரக்கூடாது. ஒரு காலத்தில் ஜல்லிக்கட்டு பிரச்சனை எப்படி தமிழ்நாடு முழு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுதோ அந்த எழுச்சி இளைஞர்கள் வந்துவிடக்கூடாது, ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஆகிடக்கூடாது என்பதற்காக தான் இதெல்லாம் ஒரு அந்தந்த ஆட்சியில் போய் இந்த மாதிரி பிரச்சனை போது அதை அப்படியே தட்டி சமாளித்து அப்படியே எல்லா கவர்மெண்ட்டும் அதான் கொண்டு போவாங்க. இதுக்கு நிரந்தர இதுல வந்து யாரா காமராஜர் காவல்துறை மந்திரி போட்டாரு, கக்கனை போட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த முதல்ல ஏன் காவல்துறைக்கு மந்திரி தனியாக போடல? உங்க கையில் ஏன் வச்சுக்க தெரியுமா? உங்களை எதிர்த்து யார் பேசுனாங்களோ அவங்க மேலே பொய் வழக்க போட்டு ஒரு ஏவலாக பயன்படுத்துறீங்க. இதுதானே இப்போ நடந்துட்டு இருக்குது. வேற என்ன செய்ய போறீங்க? ஒன்றுமே கிடையாது. அப்போ இன்னைக்கு என்ன மாதிரி எத்தனை பத்திரிகைக்காரங்க எல்லா விஷயம் நாங்களும் வெளியே தெரியல சொல்லுறது கிடையாது. நாங்கள் கூட நீங்கள் கேட்டால் 1-2 சொல்கிறோம். முழுசாக நாங்கள் சொன்னோம்னா அப்போ எங்கே நான் மேலே நான் பொய் வழக்க விட்டு உள்ள தள்ளுவாங்க. எதுக்கு இந்த வம்பு? உள்ள கஞ்சை கொடுத்துட்டு வீட்டில் இருந்தோம்னா நீங்கள் கேட்டது பண்ணி சொல்லி சேர்ந்தோம்னா ஐயா உள்ள இன்னைக்கு தமிழ்நாட்டை வாழ வேண்டுமானால் அப்படி ஒன்றும் பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். இல்லை இல்லை நான் திரும்ப சொல்றேன் சார். ஜெகதீஷ் வந்து அமைதியாயிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு இவ்வளவு மந்திரிங்க இருக்கிறாங்கல்ல, எந்த மந்திரிகளாவது தன்னுடைய லாகால போய் ஒழுங்கா போய் பாக்குறாங்களா? ஒரு ஆளை சொல்லுங்க. மந்திரி தம்பி, மந்திரி மாமை, மந்திரி மச்சான் அவங்க லாகா கூறு போட்டு வைக்கிறாங்க சார். இந்த கள்ளச்சார மேட்டு உங்களுக்கு மஸ்தான் எதுக்கு நீங்க மாத்தினீங்க? ஏற்கனவே ஒரு முறை அந்த பிரச்சனை நடந்தா இல்லையா? ஏவாவில் என்ன சொல்ற தப்பிக்கிறதுக்கு காவல்துறை என்னங்க? அதாவது அவர் தப்பிச்சுட்டு போறதுக்காக காவல்துறை மேலே பழியா போறாரு. ஐயா காவல்துறை யாருக்கு ஐயா இருக்குது? விவசாயி போராட்டம் பண்ணும்போது அப்பா விவசாய லேண்டுக்கு போனா அந்த விவசாய குண்டாஸ்ல போட போனாங்களே தானே ஏவா வேலு. அப்ப மைனுக்கு என்ன நீங்க மக்கள்கிட்ட பண்றீங்க? ஏழை மக்களை ஓட்டு வங்கிக்காகவும் ஏழை மக்களை ஒரு காட்சி பொருளாக பயன்படுத்தினாலே தவிர்த்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ அந்த மக்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கோ கல்விக்கோ ஒன்றுமே கிடையாது சார். உலக நாடுகளில் பல நாடுகளில் கல்வியையும் மருத்துவம் பொதுவான நிலைப்பாடு உருவாக்குறாங்க. ஆனால் இங்கே எல்லாமே பி சேல்ஸ் பை சேல்ஸ் நிலைப்பாடு இருக்கின்றது. இதற்கு நிரந்தர முடிவு செய்வா அண்ணன் மாதிரி வழக்கறிஞர்களும் இப்போ இங்கே அரங்கத்தில் மாதிரி ஆளுக்கு உணர்வுபூர்வமான மிகப்பெரிய இளைஞர்களும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டது இதற்கு எழுச்சி பிறகுமே தவிர்த்து இல்லாட்டால் இதே காட்சி தொடர்தான் சார் செய்யும். சரி சார்லஸ், கடந்த காலங்களில் நிறைய உத்தரவுகள் வந்து பிறப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த சம்பவம் கூட ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு. இப்போ அதை விட அதிகமான எண்ணிக்கையில் இறந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த மினிட்ல வந்து 42 அப்படின்ற கவுண்ட் வந்திருக்கு. இன்னும் 10க்கும் மேற்பட்டவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாங்க. இது சட்டம் என்ன சொல்லுது? இந்த கள்ளச்சாராயம் விஷயத்தில் வந்து இப்போ எஃப்ஐஆர் இப்போ போட்டிருக்கிறாங்க. காவல்துறை மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து பரவாயில்ல எல்லாரும் முன்வைக்கிறாங்க. நம்ம அரங்கத்தில் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இது சரியாக கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. சட்டத்தின் பார்வையில் இந்த கள்ளச்சாராய வழக்குகள் எப்படி இருக்குது? கடந்த காலங்களில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவோட தற்போதைய நிலையெல்லாம் என்ன? இல்லை, கடந்த காலங்கள் பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக, அதாவது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக பார்க்கும்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இந்த கள்ளச்சாராயம் வந்து கொடிகட்டி பறந்துச்சு. செங்குன்றம் சுற்று வட்டார பகுதியாக இருக்கட்டும், ஆவடிக்கு அருகிலேயும் பல இடங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடைபெற்றுச்சு. குறிப்பாக வந்து இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறவர்கள் வந்து நேரடி தொடர்பில் காவல்துறை அதிகாரிகள் கூட இருப்பாங்க. அது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இவங்க மீது சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதான்னு பார்த்தா அப்போயிலேருந்தே இவங்க சட்ட ரீதியாக நடவடிக்கைலாம் எடுக்கிறதில்ல. ஏன்னு கேட்டால் இப்போ நீங்கள் வந்து டாஸ்மாக் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் சொல்லக்கூடிய டாஸ்மாகில் போயிட்டு ஒரு 250 ரூபா சரக்கு வாங்கி கொடுக்க முடியாத ஒரு கஷ்டப்படுகிற ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் தான் போய் வாங்குறான். 20 ரூபா 30 ரூபா ஒரு ப்ராக்கெட்டுன்ட்டு 100 ரூபாலே இவன் வந்து அந்த போதையை வந்து நிறைவு செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த குறிப்பாக சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் சட்டத்தை பற்றி கேட்குறீங்க. இங்கே தான் யாருமே சட்டத்தை மதிக்கிறதே இல்லையே. லா ஆஃப் லேண்ட் அப்படின்னு நம்ம வேணால் சொல்லிக்கலாம் வாயில்.
சட்டத்தை மதித்திருந்தால் இப்போ நண்பர்கள்லாம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பிட்டு திமுகனாங்க, அவங்களும் வராங்க. அனைத்து கட்சியும் இருக்குல்ல, அந்த கருணாகுளம்ன்ற ஒரு பகுதியில் அனைத்து கட்சியுமே இருக்கும்ல. அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும், அங்கே நாம் தமிழர் கட்சி நண்பர்கள் இருப்பாங்க, அங்கே வந்து வெற்றி கழகம் இருக்கும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கும், எல்லா திமுக இருக்கும், எல்லாம் இருக்கும். சரி, திமுககாரங்க இருக்கிறாங்க. மற்ற கட்சிக்காரங்க இதை ஒரு வீடியோவை எடுத்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு பதிவாக போட்டிருக்கலாமே இவ்வளோ நாள். ஏன்னா இது நேற்று வந்து ஒர்க்கிங் டே, வெட்னஸ்டே ஒர்க்கிங் டே அன்னைக்கு ஒரு 60 பேர் போய் குடிக்கிறான், இல்லை ஒரு 40 பேர் குடிக்கிறான் அப்படின்னா இது வந்து முந்தானத்து தயார் செய்து இன்னைக்கு கொடுக்க போகிறது கிடையாது. மெத்தில் ஆல்கஹால் ஆக இருக்கட்டும், இல்லை மெத்தனால் இருக்கட்டும், இல்லை எத்தனால் வச்சு ரெடி பண்ணதாக கூட இருக்கட்டும், இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அப்போ இந்த பெரிய ப்ராசஸ்னும் போது இதற்கான கால நேரம் வந்து அதிகமாக தேவைப்படும் ஒரு சாராயத்தை காசுவதற்கு. அதே நேரத்தில் ஒரு பகுதியில் விற்கிறாங்க அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி போனாலும் அந்த ஸ்மெல் தெரிஞ்சிடும், அது சின்ன பசங்களை கூட கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்போ சட்ட ரீதியாக இதில் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஏற்கனவே 2023 மரக்காணத்திலையும் சரி, அதுக்கு பிறகு வந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலையும் ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு. உடனே 10 லட்ச ரூபா கொடுத்துட்டோம். 10 லட்ச ரூபா கொடுக்குறது, நிவாரணம் கொடுக்குறது. இப்போ நண்பர் சொன்ன மாதிரி பீகாரில் நிறுத்தி சொன்னார் பாருங்க, அவன் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வந்தால் அதுக்கு நியாய நிதி கொடுங்க போயான்ட்டார். ஒரே மேட்டரில் முடிச்சிட்டாப்புல. அங்கே பூரண மதுவிலக்கு இருக்குது, குஜராத்தில் பூரண மதுவிலக்கு இருக்குது. நீங்கள் 2015 2023 வரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத்தில் 100 பேர்கிட்ட செத்தாங்க 2022க்கு முன்னாடி. அதே போல் பீகார்லையும் இறந்துருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக இது வந்து அரசியல்வாதிகளுடைய தலையீடு எல்லா பக்கமும் இருக்கிறதுனால தான் இந்த மேட்டர் வெளியில் தெரியலன்றதை நம்ம சொல்கிறோம். அரசியல்வாதிகள் தலையீடுனா ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கட்சியில் இருக்கும்போது நம்ம இவங்களை சொல்லிடுறோம். பட் ஆனால் இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா இப்போ இவர் வந்து காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது, என்னோட டைரக்ட் பார்வையில் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். ஒன்று. ரெண்டாவது, மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சொன்ன மாதிரி பக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் சுப்ரீம் பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கான எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது. எல்லாம் நீங்கள் குறிப்பாக பாருங்களேன், இப்போ குஜராத் போயிருக்கோம். குஜராத்தில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் செல்வனோ, ரமேஷ், சுரேஷ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்ம பக்கத்தில் போடும்போது, வட மாவட்டங்களில் போடும்போது சென்சிட்டிவான ஒரு பகுதி. இப்போ பிரதர் சொன்னது மாதிரி இப்போ கள்ளக்குறிச்சி, கடலூர் பக்கத்தில் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்து இல்லீகலாக இந்த இல்லிசிட்டி அராக் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ அதை தடை செய்யணும். பாண்டிச்சேரியிலேருந்து வரும்பொழுது ஒரே ஒரு செக் போஸ்ட், ஒரு குடிசை போட்டு 4 போலீஸ் நிற்கிறாங்க, 4 போலீஸ். அவங்களுக்கு கூப்பிட்டு 2 பாட்டில் கொடுத்தா கூட விட்டுருவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்போ அங்கே எங்கே சட்டம் இருக்குது? சட்டத்தை பொறுத்தவரையில் கேட்டால் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் போடுறோம் அப்படின்னா அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் இத்தனை பேர் உயிரை வாங்கியிருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி 2023 இருக்கட்டும், அதற்கு முன்னாடி நீங்கள் வரலாறு புரட்டி பார்த்தாலும் எப்போல்லாம் இந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் விற்றவன், இல்லை ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் விற்றவன்லாம் இன்னைக்கு கல்வி தந்தை ஆகிட்டான். பாதி பேர் அதை நம்ம பேச முடியாது, பாதி பேர் கல்வி தந்தை ஆகிட்டான். வரலாறு புரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்போ அவர் கள்ளச்சாராயம் வித்தாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்காங்க நிறைய பேர், நம்ம லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஆனால் அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்காதனால தான் கள்ளச்சாராயம் வித்தவங்களாம் கல்வி தந்தை ஆகிட்டான். இப்போ கைதாக இருக்கிறவர் கூட 24வது முறையாக கைதாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு. ஆமாம், 24வது முறை கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட சட்டத்தின் இறுக்கி பிடிக்கணும் இல்லையா? இவன் திருப்பி அந்த வேலைக்கு போகக்கூடாது இல்லையா? அப்போ அவனுக்கு அந்த ஒரு பயம் இல்லையே சட்டத்தில். என்னன்னு கேட்டால், ஒரு கொலை குற்றமே செய்தால் கூட அவன் நினைக்கிறான் அது ஒரு 90 நாள் 100 நாளில் வந்துடலாம், எவிடன்ஸை உடைச்சிடலாம். இப்போ கூட டாக்டர் சுப்பையா வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 7 பேரும், இரட்டையாயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 2 பேரும் குற்றவாளிகளை சாட்சிகள் போதிய சாட்சிகள் இல்லைன்ட்டு உயர்நீதிமன்றத்தில் வெளியில் வராங்கன்னும் போது சட்டத்தில் வந்து அந்த பேப்பர்ஸ் யார் கொடுக்கணும்? காவல்துறை கொடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து கலாலில் 2 இன்ஸ்பெக்டரு, அமுதா, அப்புறம் வந்து பாண்டிச்செல்வி, அதுக்கப்புறம் ஆனந்தன், பாரதி, பாஸ்கரன், ஏட்டையா சாஹிபுக்கு இவர் வரையும் நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. சஸ்பென்ஷன் பண்ணுறதுனால இந்த உயிர் திரும்பி வர போகிறதில்ல. சஸ்பென்ஷன் பண்ணுறதுனால இவங்க வந்து அந்த பிரச்சனை முடிவுக்கு வர போகிறதில்ல. இது நடவடிக்கை எடுக்கணும்ல. ஆமா, அதுக்கான நிவாரணம், அதுக்காக தொடர் நடவடிக்கை. இது வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் செஞ்சிட போறாங்க. இது வந்து ஒரு புரோட்டோகாலுங்க, ஒரு நடைமுறை. அடுத்த வாட்டி இது மாதிரி நடக்க கூடாதுன்றதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். இவர்கள் மீது கிரிமினல் சட்டப்படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இப்ப சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பற்ற தன்மையில பேசுறாரு. ஒரு எஸ்பின்னும் பொழுது அவங்க என்ன பண்ற, கண்டினியூஸ் ரவுண்ட்ஸ் இருக்கணும். குற்றவாளிகளை வந்து யாராக இருந்தாலும், அதாவது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சம்பவத்தை சொல்றேன். இவர் பொன்மாணிக்கவேல் எஸ்பியாக இருக்கிறார், திருவள்ளூர் மாவட்டத்துடைய எஸ்பியாக இருக்கிறார். ஒரு விஷயம் கூட அங்கே நடக்கல. அந்த டைம்ல தான் கள்ளச்சாராயம்லாம் ஒழிக்கப்பட்டுச்சு. அடிச்சு எல்லாரும் பிச்சு தூக்கி போட்டு போயிடுவார், காலு கீழே சுற்றுவன்றுவார். அப்படி ஒரு பயமுறுத்துகிற ஒரு நேர்மையான அதிகாரிகள் இன்னைக்கு இல்லை. அவருக்கு பிறகு நிறைய பேர் இருந்தாங்க. SR ஜாங்கிட் இருந்தாரு, அப்புறம் வந்து தேவாரம் இருந்தாங்க. அந்த பேரெல்லாம் பயப்படுவாங்க காவல்துறையை பார்த்தா.
இன்னைக்கு எஸ்பி போனாலும் எஸ்பி முன்னாடியே குடிச்சிட்டு போற அளவுக்கு ஆயிப்போச்சு. இன்னைக்கு எஸ்பி இருக்காங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம். சட்ட ரீதியாக இவர்கள் மீது குண்டர் சட்டம் போடணும். ஆல்ரெடி 24 வழக்கு இருக்கு அப்படின்னா அந்த 24 வழக்கு இருக்கிறவனு எப்படி நீங்க ஊருக்குள்ள இருக்கணும்? அவனுடைய அதாவது இந்த நாட்டில் நம்ம பயன்படுத்துகிற ஆதார் கார்டா இருக்கட்டும், இல்ல ஓட்டர் ஐடியா இருக்கட்டும், இல்ல ரேஷன் கார்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் முடக்கி இருக்கணும். இப்படி ஸ்ட்ரிக்டா ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும்போது தான் இவருடைய செயல்பாடுகளை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்க முடியும். சட்டம் இருக்குங்க, எல்லாத்துக்குமே சட்டம் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே சட்டம் இருக்குது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிற இடத்துல யாருமே ப்ராப்பராக போய் உட்காரல. ப்ராப்பராக உட்காரதுனால என்ன இருக்குன்னா அந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க முடியல. குற்றவாளிகள்லாம் என்ன பண்ணால் இன்றைக்கி ராஜா மாதிரி இருக்கா. நான் சொன்ன ஒரே ஒரு உதாரணம் கிட்ட கள்ளச்சாராயம் விற்ற பல பேர் கல்வி தந்தைகளான வரலாறு இருக்குது. மந்திரியாக இருக்கிறாங்க சார். ஆமாம், கல்வி தந்தையான வரலாறு இருக்குது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ அதுக்கெல்லாம் அரசியலுக்கு காசு வேணும்ல. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபீல்டு எடுத்துட்டாங்க. இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களில் எல்லா கட்சியும் அந்த ஊர்ல இருந்திருக்கும். எல்லா கட்சியும் ஊர்ல இருந்திருக்கும். இப்ப எல்லா மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கு. முழு மதுவிலக்கு இருக்கக்கூடிய குஜராத்ல இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. மத்திய பிரதேஷ் எம்பி நீங்க வரலாறு எடுத்து பாருங்க. எம்பியில தொடர்ச்சியா 400-300 வருஷத்துக்கு ஒண்ணு. கர்நாடகாவில் வருஷத்துக்கு தொடர்ச்சியா கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு இந்த விஷ சாராய விஷயம். ஆனா அவங்க எல்லாம் விட்டுருங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம வந்துட்டு கடந்த முறை ஆட்சியை எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு விஷயத்த சொல்லிட்டு இப்ப வந்த உடனே ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அதே போல முதல்வர் வந்து நேரடியா எல்லாரும் தொடர்பில் இருக்கும்போல நண்பர்கள் சொன்னது போல தகவல் பரிமாற்றம் தான் இதுல. ஒரு எஸ்பி இருப்பார், அது கீழே டிஎஸ்பி இருப்பார், அவங்களே இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, ஐஎஸ்ன்னு ஒன்று இருக்குது, இன்டெலிஜென்ஸ் செக்ஷன். அது என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஏன்னா இது மாதிரி விஷயங்கள் இவன் அவ்வளோ பெருசாகவும் பணம் கொடுக்க போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் அந்த கிராமத்திற்குள்ள எப்படியும் வந்து ஒரே பின்னால் இருந்து நிறைய பேர் ஏற்கிறாங்க, பெரிய தலைகள் வரைக்கும் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லை. அவர் வந்து அவருடைய கருத்து. ஆனால் பெரிய தலைகள் இன்வால்வ் ஆனால் கூட இந்த மாதிரி விஷயங்களை தப்பிக்க முடியாது. ஏன்னா பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா புகார் கொடுக்க போனவங்கள என்ன பண்றாங்கன்னா அவங்க மீது வந்து வழக்கு பதியப்பட்டதாக சொல்றாங்க. அதே நேரத்துக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எஸ்பியாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் எளிதாக அணுகக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் நம்பரோ இல்ல ஈஸியா பேசக்கூடிய நம்பரோ 2 பேரும் வடநாட்டால போட்டீங்க. 2 பேரும் நார்த் இந்தியன்ஸ், எஸ்பியும் சரி நார்த் இந்தியனு, கலெக்டர் நார்த் இந்தியன். இதுல யார் போட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவா? இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய டிஜிபி அவருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மூலமா ஒரு தகவலை சொன்னீங்கன்னா அவர் வெரிஃபை பண்ணி உடனே எஃப்ஐஆர் போடுறாரு. இப்ப இருக்கு டிஜிபி, அவர் கமிஷனரா இருக்கும்போது அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஜென்யூனிட்டி ஆஃப் தி கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டு டேக் இமிடியேட் ஆக்ஷன் போறாரு. உடனே போலீஸ் வராங்க, பண்றாங்க. அவருக்கு எல்லாமே விஷயங்கள் தெரியுது. அது நகரத்துக்குள்ள நம்ம இருக்கும். ஆனா கிராமப்புறங்கள்ல இருக்கின்ற பொழுது விஜிலண்டா இருக்கணும் இல்லையா? எல்லாருமே ஈஸியா அசஸ் பண்ணக்கூடிய அளவுல அதிகாரிகள் இருந்தா தானே. அதிகாரிகள் பார்த்து பயப்படுறாங்க. இன்னைக்கு போலீஸை பார்த்தா ஐயோ புகார் கொடுக்க போலான்னு பார்த்தா பயப்படுறான். புகார் கொடுத்தா நம்ம மேல நடவடிக்கை எடுத்துருவாங்கன்ற அந்த பயம் மக்கள் மத்தியில் இருக்கு. அப்ப இது மாதிரி குண்டர்களை வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து 1 ஆண்டு காலம் சிறையில் வைத்திருக்கணும். அதற்கு பிறகு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சீஸ் பண்ணணும். இது மாதிரி பல விஷயங்கள் சட்டத்தில் இடம் இருக்குங்க. அதாவது இல்லீகலா சம்பாரிச்சவனோட சொத்தெல்லாம் எடுக்கிறது சட்டத்தில் வழி இருக்கு. எத்தனை பேர் இல்லீகலா சம்பாரிச்சவனோட சொத்தை இவங்க எடுத்தாங்க? ஆவாதவனை எடுக்கிறாங்களே தவிர ஆவரனை எடுக்க மாட்டாங்களே. அப்படி சட்டத்தை பயன்படுத்தாமல் வெறும் சட்டத்தை புத்தகமாக வச்சுட்டு படிச்சுட்டு, அதாவது எனக்கு தேவைப்பட்ட அந்த சட்டத்தை நான் பயன்படுத்துறது, உங்களுக்கு தேவைப்பட்ட அதை பயன்படுத்துறது கிடையாது அப்படின்ற மாதிரி மாற்று யோசனையிலேயே இவங்க இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு இழப்புன்றது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. சட்டத்திற்கு உட்பட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். அதே போல் இந்த அதிகாரிகள் மீது நீங்கள் சஸ்பென்ஷன்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. சஸ்பெண்ட் பண்ணால் ஒரு 15-20 நாள் அவங்க வந்துட போகிறாங்க. தூக்கி பணியிட மாற்றம் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. கிரிமினல் சட்டத்தின்படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது தான் அடுத்த வந்து இன்னொரு மாவட்டத்தில் பயம் வரும். ஏன்னா அடுத்து அது சேலம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், செங்கல்பட்டு தாண்டி போயிட்டாலே காடு மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரண்ட்ல மட்டும் தான் வீடுகள் இருக்கும், பின்னெல்லாம் காட்டு பக்கத்தில். இது பல்வேறு இடங்கள்ல இப்போ சீரியஸ் ஆகிறோம். ஒரு விஷயம் நடந்துட்ட பிறகு சீரியஸ் ஆகிறது என்ன இருக்கு? அது முன்னாடியே நீங்க கைது செய்யும் போது முன்னாடியே நீங்க போய் அதை வந்து இப்போ அங்க நான் சொன்ன மாதிரி அனைத்து கட்சி இருக்கிற ஒரு இடங்க. எல்லா கட்சிக்காரங்களும் யாராவது தெரியப்படுத்தணும். அனைத்து கட்சிக்கும் இது ஒரு பொறுப்பு இருக்கு. இவங்க பண்றாங்க, இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க, இவங்க போறாங்க, அதை விட்டுருங்க. ஆளுங்கட்சி மேல வந்து குறை சொல்லப்படும். ஆமா, அது வந்து இட் இஸ் அ புரோட்டோகால். அது சொல்லிதான் அவனை வேற வழி கிடையாது, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. ஆனால் அங்க இருந்த அனைத்து கட்சி நண்பர்களும் இருப்பாங்கல்ல, எவனோ ஒரு கிளை செயலர் இருப்பான், எவனோ ஒரு வட்ட செயலர் இருப்பான், எவனோ ஒரு பகுதி செயலர் இருப்பான். அவனாவது ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட தேவையில்லை, ஒரு லைவ் போயிருக்கு தேவையில்லை நேரத்துக்கு. இல்ல ஒரு போட்டோ அவங்கள மிரட்ட முடியாது. அவங்கள எப்படி மிரட்ட முடியும்? நீங்க வந்து எல்லாரும் அவங்க இன்வால்வ்டு அப்படி. ஆமா,
எல்லாரும் தெரிஞ்சு தெரிஞ்சு நடக்குது. முடியும். எல்லாரும் எப்படி மட்டிட முடியும்? மட்டினா சொந்த கட்சிக்காரனை மட்டுவாங்க, மினிஸ்டர் சொன்னாருன்னு மட்டுவாங்க, மினிஸ்டர் சொன்னாருன்னு எதிர்கட்சிக்காரங்க மட்ட முடியாதுல்ல. அவங்க நேரம் வேற மாதிரி. இப்போ பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா இந்த ஒரு விஷயத்துல அரசியலும் நம்ம சொல்றோம், அதே நேரத்துக்குள்ள பொறுப்பற்ற ஒரு தன்மை மக்கள் மத்தியில காவல்துறைக்கும் மக்களுக்குமான அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும், மக்களுக்குமான இடைவெளியை தான் இந்த ஒரு விஷயம் காட்டுது. அதே நேரத்தில் இவங்க மீது கடுமையான சட்டங்களை கொண்டு, அதாவது வந்து சட்டம்லாம் நிறைய இருக்கு, குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யணும். இதுல வந்து இன்வால்வ் ஆகிருக்க அந்த லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டரே வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து தனி, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு எஸ்ஐடி போட்டு விசாரணை நடத்தி இதில் உண்மையான விஷயம் என்ன, ஏன்னா இது இப்போ விட்டுருவோம், ஒரு சம்பவம் ஏற்படும், அதுக்கப்புறம் அதை மறந்துடுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அடுத்து ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு விஷயம் ஒன்று பாருங்கள், அதுக்கு போயிடுவோம். ஆனால் இப்படி நம்ம வந்து கடந்து போகாமல் இதில் தீவிரமான சட்ட நடவடிக்கை எடுத்தால் ஒழிய இதை நம்ம இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஜெகதீஸ்வரன், முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிக்காரர்களும் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து பயமுறுத்தப்படலாம், அதிகாரிகள் வந்து கைவிட்டு பெறலாம், அதனால இருந்திருக்கலாம். மற்ற கட்சிக்காரங்களும் யாராவது ஒருத்தராவது வந்து தெரியப்படுத்திருக்கலாமே. ஏன்னா ஒரே நாளில் செஞ்சு விற்கக்கூடிய விஷயம் கிடையாது, பரவலாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஒரு சீரியஸான மேட்டரை மற்ற கட்சிகள் வந்து பண்ணியிருக்கலாம். முக்கியமாக இப்போ களத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது தாவேகா வந்து முக்கியமாக இயங்கிட்டு இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் உங்களுடைய கட்சியில் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் மக்கள் இயக்கம் மூலமாகவே நீங்கள் வந்து நிறைய நல்ல பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்கிறீங்க. முக்கியமாக இப்போது நாம் தமிழர் கட்சிக்காகட்டும், விஜய் மக்கள் இயக்கத்துக்காகட்டும், தாவேகாவுக்காகட்டும், இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய இருக்கக்கூடிய கட்சிகளாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த பீரியடில். அப்படி இருக்கும்போது இந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த சோஷியல் மேலே இருக்கக்கூடிய, மக்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு கேரிங் அப்படின்றது அதிகமாக இருந்திருக்கணும் அப்படின்றது ஒரு பார்வை. ஏன்னா இது வரைக்கும் பேசுனதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு பாயிண்டாக இருந்துச்சு. மற்ற கட்சிக்காரன் என்ன பண்ணிட்டு இருந்தா ஆளுங்கட்சியை சும்மா குறை சொல்லாதீங்கன்ற ஒரு வேலிடான பாயிண்ட்டை நம்மளால் எடுத்துக்க முடியும். காவல்துறைக்கும் மக்களுக்குமான இடைவெளி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை முன் வச்சிருக்கிறாரு. அது போக சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய பார்வை, அப்படியே இறுதி கருத்து. சார், உங்க ஆடியோ மியூட்ல இருக்கு, மியூட் எடுத்துட்டு பேசுங்க. பண்ணிக்கிறோம். அப்துல் கலாம் அவர்கள் வந்து இறந்து போன தினம், அந்த தினத்துல வந்து டாஸ்மாக் கடைகள்லாம் மூடணும்னு ஒரு உத்தரவு வந்துச்சு. நான் இருக்கின்ற பகுதி வந்து நெற்குன்றம் அப்படிங்கிற பகுதி. அந்த பகுதியில இப்ப அந்த கடைகள்ல ஒரு கடை இயங்கிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிந்த ஒரு ஆக்டிவிஸ்ட், அவர் வந்து சாதாரண நபர் கிடையாது, ஒரு ஆக்டிவிஸ்ட். அவர் வந்து புகார் தெரிவிக்கிறார், காவல்துறை 100 அடிச்சு புகார் தெரிவிக்கிறார். அவருக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. யார்கிட்ட இருந்து கால் வந்துச்சுன்னா, அந்த டாஸ்மாக்ல பார் நடத்திட்டு இருந்த அவர் வந்து போன் பண்றாரு. ஏன்டா நீ என்ன வந்து போலீஸ்டே சொல்றியா, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லி சொல்றாரு. இது நான் சொல்றது ஒரு ஆக்டிவிஸ்டுக்கு நடந்த ஒரு விஷயம். அவர் வந்து உண்மையிலேயே ஒரு அக்கறையோட, ஏங்க நீங்க டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் நடந்ததுக்கு. அதனால இந்த மாதிரி அடுத்த கட்சிக்காரர்கள் நிச்சயமா, நீங்க என்னன்னா, ஆளுங்கட்சி அரசாங்கம் செய்ய தவறு இது. நம்ம வந்து யார் அந்த வேலையை செய்யணுமோ அவங்க செய்யவே மாட்டாங்க. இல்லது சொல்ல போனா அவங்க கைவிட்டு பெறுவாங்க, அவங்க மாமூல் வாங்குவாங்க, அவங்க வந்து கூடவே சேர்ந்து அந்த தேவைப்பட்ட அதை காய்ச்ச கூட செய்வாங்க, அது செஞ்சிருவாங்க. ஆனா மற்ற கட்சிக்காரர்கள், பொதுமக்கள் வந்து போய் புகார் சொல்லணும். அந்த புகார் சொன்னேன், முதல்ல சொன்னேன், புகார் சொன்ன பொதுமக்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். அவங்க அந்த ஒரு பெண்மணி சொல்றாங்க, நாங்க போய் புகார் சொல்றோங்க, புகார் சொன்னா நீ எங்கள்கிட்ட வந்து புகார் சொல்றியான்னு சொல்லிட்டு போலீஸ் எங்களை மிரட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க செய்ய தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குங்க. இது இப்ப நேற்று இன்று இல்ல, தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக வந்து சாராயம் காட்சியோட்ட குடத்துல வந்து கொடுத்துட்டு இருக்கான், குடத்துல வந்து வித்துட்டு இருக்கான். காலையில இந்த ஒரு இறப்பு நடந்த பிறகு கூட குடத்துல வந்து வித்துட்டு போறான். அந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கிறது. பக்கத்திலே இருக்கிற காவல் நிலையம் கேர் பண்ண மாட்டாங்க, அதை பத்தி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இதை வேடிக்கை மட்டுமே பார்ப்பாங்க. ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க வந்து அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. மற்றவர்கள் இது வேலை செய்ய வேண்டும்ங்கிறது என்னால எப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியல, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னொன்னு, நீங்க வந்து பீகார் உதாரணம்லாம் சொல்லி அவங்க எல்லாம் செய்யலையே அப்படின்னு இவங்களாவது செஞ்சிடலாமே அப்படின்னு ஒரு பார்வை. இல்லங்க, அத சொல்றேன், செய்ய வேண்டிய ஆள் நீங்க செய்ய வேண்டிய ஆள் செய்யலையே, யாராவது சொல்லி விட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குமேன்னு சொல்றாங்க. இல்ல, இது வந்து மடைமாற்று வேலைதான் இதெல்லாம். நீங்க வந்து செய்ய வேண்டிய பொறுப்பு ஒருத்தர் கொடுக்கப்பட்டு ஒருத்தர் அரசாங்கத்துல உட்கார வச்சிருக்கிறோம். இது வந்து நீங்க அவர் செய்ய மாட்டாரு. இன்னும் சொல்ல போனா அவர் வந்து சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்வார். சட்டத்திற்படி ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் எல்லாம் செய்வார். ஆனால் நீங்க வந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய அந்த மக்கள் போய் எந்த அடிப்படையில பண்ணாங்க? அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? யாரை எதிர்த்து இவங்க போராட முடியும்? அதெல்லாம் சொல்வது ரொம்ப எளிது. இன்னொரு பீகார் உதாரணம் சொல்றாங்க. அதாவது பீகாருக்கும் நமக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து பூரண மதுவிலக்கு அமலில் இருக்கு. இங்கே வந்து பூரண மதுவிலக்கு அமலில் இருக்கு. அந்த நேரத்துல வந்து கள்ளச்சாராயம், ஏன்னா இவங்க சொல்ற விஷயமே, டாஸ்மாக் ஏங்க இவ்வளவு திறந்து வச்சிருக்கீங்க? டாஸ்மாக் இல்லாட்டி பாண்டிச்சேரியில போய் குடிச்சிருவான், ஆந்திரால போய் குடிச்சிருவான், அப்புறம் வந்து நீங்க வந்து கள்ளச்சாராயம் பெருகிடும். இப்ப ஏன் டாஸ்மாக் தான் 6 திறந்து விட்டுருக்கீங்களே? நம்ம ஊர்ல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மதுவிலக்கு காவல்துறை இருக்காங்க, என்ன சொல்றாங்க? கள்ளச்சாராயம் குடிக்காத, நல்ல சாராயம் குடி.
நீ போய் டாஸ்மாக்ல உனக்கு தான் விஸ்கி பிராந்தி மற்ற இன்னும் பல பொருட்கள் வச்சிருக்கோம், அதை குடிச்சு எங்களோட வருமானத்தை பெருக்கு, அரசாங்கத்தோட வருமானத்தை பெருக்கு. நீங்க எந்த ஒரு ஸ்டேட்லயாவது தீபாவளிக்கு டார்கெட் வைக்கிறாங்களா, பொங்கலுக்கு டார்கெட் வைக்கிறாங்களா, நியூ இயருக்கு டார்கெட் வைக்கிறாங்களா? நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் டார்கெட் வைக்கிறாங்க. நீங்க திமுக அதிமுக பல விஷயங்கள், அம்மா செஞ்ச கலைஞர் எடுப்பார், கலைஞர் செஞ்ச அம்மா எடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். ஜெயலலிதா கருணாநிதி அவர்களுக்கும் நிறைய முரண்பாடுகள் வரும். ஆனால் ஒரு விஷயத்துல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செய்வாங்கன்னா அந்த டாஸ்மாக் விஷயத்துலதான். பரவாயில்லையே, எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு, IMF ஏன்பா வெளியூர்ல இருந்து வாங்குறீங்க, நம்மளே காட்சி விக்கலாம்னு எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சிருப்பார். ஜெயலலிதா வந்தோட டாஸ்மாக் போட்டு சில்லறை வியாபாரத்தை நம்மளே பார்க்கலாம், மொத்த வியாபாரத்தை நம்மளே பார்க்கலாம். கருணாநிதி என்ன பண்ணுவார், பரவாயில்ல இந்த சேல்ஸ் நம்ம இப்படி இன்னும் ஜாஸ்தி பண்றதுன்னு பார்ப்பார். அடுத்து எடப்பாடி என்ன பண்ணுவார், இந்த சேல்ஸ் இன்னும் நம்ம டபுள் மடங்கு எப்படி கூட்டுறதுன்னு பார்ப்பார். ஸ்டாலின் வந்து இன்னும் மும்மடங்கு எப்படி ஏற்றுறதுன்னு பார்ப்பார். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அரசாங்கம் என்பது இந்த மக்கள் குடித்தால் தான் எங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு ஓடிட்டு இருக்க ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு என்ன தார்மீகம் இருக்கு நம்ம வந்து அடுத்த மாநிலத்தை பத்தி பேசுவதற்கு? அடுத்த மாநிலத்துல வந்து நிதிஷ்குமார் ஏன் போனன்னு சொல்றாருன்னா, நான் வந்து கடை இல்லீகலா ஒரு வேலை பண்ண, நீங்க டாஸ்மாக திறந்து வச்சிட்டு இருக்கீங்க, டாஸ்மாக்ல வா, டாஸ்மாக்ல இருந்து குடி, டாஸ்மாக்ல இருந்து குடின்னு சொல்லி சொல்றீங்க. என்ன தார்மீகம் இருக்கிறது? நீங்க அதான் பிரச்சனை. நீங்க ஒரு பக்கம் டாஸ்மாக்லயும் நிறைய சரக்கு ஓடுது, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கள்ளச்சாரையும் ஓடிட்டு இருக்கு. நீங்க டாஸ்மாக குறைப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை, கள்ளச்சாரத்தை தடுப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்னொரு பக்கம் போதைப் பொருள்ங்கிறது புழங்கிட்டே இருக்கு. நீங்க வந்து நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள், பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள், பின்தங்கி இருப்பவர்கள் எல்லார் மத்தியிலும் வந்து போதைப் பொருட்கள், போதை கலாச்சாரம். அது வந்து பொருளாதாரம் ஏற்ற மாதிரி ஒருத்தர் கஞ்சாவர் வாங்குறாரு, ஒருத்தர் மெத்து வாங்குறாரு. திமுக இருக்க ஜாபர் சாதிக்கு வந்து மெத்த விற்கிறார், வெளிநாடுகளுக்கு விற்கிறார். இதான் மேட்டர். இப்போ மெடிக்கல்ல போனா ஊசி, மாத்திரை, இப்படி எல்லா விஷயங்களும் வந்து விட்டது. இதை தடுப்பதற்கு கஞ்சா வேட்டை 1, கஞ்சா வேட்டை 2, கஞ்சா வேட்டை 3 இதெல்லாம் படமா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எடுத்துட்டு இருக்கிறதுக்கு. கஞ்சா வேட்டை 1ல அப்படி கஞ்சா வேட்டை 1ல செய்யாத ஒண்ணு கஞ்சா வேட்டை 2ல என்ன பண்றீங்க? கஞ்சா வேட்டை 2ல பண்ணாத கஞ்சா வேட்டை 3ல என்ன பண்றீங்க? ஒவ்வொன்னா அப்படியே போட்டுட்டே இருப்பீங்களா? நீங்க சொல்றீங்க 24 தடவை ஒருத்தர் கைதாகிறார்னா, அப்படி ஒரு தடவை கூட ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல. நீங்க முதல் தடவை ஒருத்தர் தவறு செய்யும் போது அவனுக்கு குற்றப்பத்திரிகை அவன் மேல் தாக்கல் செய்யப்பட்டு அவன் தண்டனைக்கு உள்ளானால் அவன் வந்து அடுத்த தடவை கொஞ்சம் யோசிப்பான், ஓகே நம்ம 4 வருஷம் ஜெயில இருந்துட்டோம், இல்ல இன்னொரு தடவை செஞ்சானா இன்னொரு தடவை ஜெயிலுக்கு போனா அப்படி இருக்கும். ஆனா அவன் என்ன, இந்த நம்ம கள்ளச்சாரம் வச்சிருக்கோமா, ஓகே 30 நாள் நமக்கு லாயர் வச்சிருக்கோம், 30 நாள் எடுத்து விட்டுருவாரு, இல்ல நம்ம 90 நாள் இருக்கணும், 90 நாள் எடுத்து விட்டுருவாங்க. நம்ம வெளியே வந்து மறுபடியும் கள்ளச்சாரம் நல்ல பிசினஸா இருக்கு. 90 நாள் ஜெயிலுக்கு போனா இன்னும் கொஞ்சம் ஜெயில இருக்கிறவங்களே பழகி கூட்டிட்டு வரலாம்ப்பா, கள்ளச்சாரம் நல்ல பிசினஸ் பா, வாங்கப்பா நம்ம நல்ல ஸ்கெட்ச். VS ராமன் சார் முக்கியமா ஒரு பாயிண்ட் சொன்னாரு, கஞ்சா வேட்டை 1, கஞ்சா வேட்டை சொல்லுங்க ஜெயஸ் சார், இணைப்புல இருக்கீங்க. ராமன் சார், கஞ்சா வேட்டை 1, கஞ்சா வேட்டை 2 அப்படின்ற பாயிண்ட்டை வந்து சொல்லியிருந்தாரு. இந்த நேரத்தில் வந்து அதை கஞ்சா வேட்டை 1 சரியாக பண்ணியிருந்தா 2 வந்து ஏன் நீ பண்ணுறன்ற ஒரு பாயிண்ட்டையும் வந்து முன்வைக்கிறாரு. அதே போல் வந்து பார் உரிமையாளரால் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டே மிரட்டப்படுறாரு அப்படின்ற ஒரு பாயிண்டே சொன்னார். நீங்கள் கூட அதை வந்து மீன் பண்ணி சொல்லியிருந்தீங்க, எங்களே கூட மிரட்டிடலாம் அப்படின்ற ஒரு ஜெகதீசன் சார் அதோட உங்களோட இறுதி கருத்து. ஜெகதீசன் சார் சொன்னது 100க்கு 100 உண்மை. இப்போ ஒரு சினிமா படத்தில் சிங்கம் 1 எடுக்கிறாங்கன்னா படம் நல்லா ஓடிச்சுன்னா அப்போ சிங்கம் 2 எடுப்போம். ஜப்பான் கல்யாணராமன் படம் நல்லா ஓடிச்சா ஜப்பான் பார்ட் 2 எடுக்கிறாங்க. சரி, சினிமா படத்தில் நல்லா அந்த ஒரு படம் ஓடுது, செகண்ட் அதை வச்சு ஒரு பாட்டு எடுப்பாங்க. அதுபோல் தான் வந்து இந்த இதில் வந்து எல்லாமே மக்கள் இதுக்காக சார். நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு சாராயம் இல்லாமல் அரசாங்கத்தை ரன் பண்ண முடியாது. 2022லேருந்து 2023 வரைக்கும் தமிழக அரசுக்கு கிடைச்ச வருமானம் சாராயத்தினால 44,000 கோடி வருமானம். இது மிகப்பெரிய அரசுடைய சாதனைங்க. இதுதான் நிலைமை. 1967 பேருந்து அண்ணாதுரை முதலமைச்சராக வர்றாரு. நிருபர் கேட்குறாங்க, உங்களை மாதிரி செய்தியாளர் கேட்குறாங்க, ஐயா மதுக்கடையை என்ன பண்ண போகிறீங்க, திறக்கிறீங்களா இல்லையா என்ன சொல்லுது. அண்ணாதுரை என்ன சொன்னார்னா, மதுக்கடையை திறந்து என்னுடைய அரசாங்கத்தை ரன் பண்ணுவது குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணையை நக்கி தின்பதுக்கு சமம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அண்ணாவின் கொள்கையை காற்றில் பறக்க விட்டு இன்னைக்கு அவர் பேரில் நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் சாராயம் இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை, அதை குடித்து கொண்டு கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடித்தால் 10 லட்சம், நிரபரான ஒரு தியாகி இறந்தால் 5 பைசா இது கிடையாது, சிவகாசியில் பட்டாசு வெடித்து இறந்து போனால் 3 லட்சம். எப்படி விஷச்சாராயம் குடித்தா 10 லட்சம். அப்போ என்ன ஆகுன்னா நல்லா கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம் கொடுங்க, அரசாங்கமே கொடுக்குது. ஸோ ஊக்கப்படுத்துறது எதை அப்படி பார்க்க முடியாது. இல்ல சார், ஊக்கப்படுத்துறது சார், ஊக்கப்படுத்துறது சார். நீங்க வீட்ல வந்து வேலை பார்க்க ஆள் தமிழ்நாட்டுல இவ்வளவு கள்ளச்சாராயம் பண்றது ஆயிரக்கணக்கான பேர் இறந்திருக்காங்களா? அந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த அரசாங்கம், நாங்கள் எந்த அரசு மாறினாலும் இவர்களுடைய உயர்கல்வி வரைக்கும் நாங்கள் இலவசம் படிச்சு கொடுப்போம் ஒரு சட்டம் போட்டீங்களா? இல்ல. அப்ப யாரை நீங்க ஏமாத்துறீங்க? இவர்கள் எல்லாம் ஒரு பண உதவி நீங்க நம்ம
கொடுக்க முடியுமா? நம்ம போய் ஒரு 10 லட்சம் கொடுக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது கவர்மெண்ட் சார். பாக்குறாங்கல்ல, ஒரு விஷயம் சார், விபத்துல இறந்து போனவங்களுக்காக செய்யறது. மாநிலத்தை ஆளக்கூடிய அரசு 8 லட்சம் ரூபாய் கடன் சொல்லுது. கஜா 8 லட்சம் கோடி கடன்ல சொல்லக்கூடிய அரசு, ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே சிங்கிள் டீக்கு லெட்டர் அடிச்சுட்டு வரவங்க இன்னைக்கு பல லட்சம் கோடி அதிபார். சாராய ஆலைகள் யாருக்கு உள்ளது? கல்வித்துறை யாருக்கு உள்ளது? மருத்துவத்துறை யாருக்கு உள்ளது? இதெல்லாம் நினைச்சு பாருங்க சார். வந்து அதாவது நிவாரணம் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் போயிட்டாங்க. அந்த மனைவி மக்கள் வந்து ரோட்ல நிக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு அந்த கவர்மெண்ட் அவங்கள பாத்துக்கணும்ல, அவ்வளவுதான் சார். ஏழை மக்களை இவங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. அந்த நிவாரணத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏன் அந்த கள்ளச்சாராயத்துக்கும் எப்படின்னா அம்பிகாவதி அமராவதியும் போல், லைலாவும் மஜ்னுவும் போல், துசந்தன் சகுந்தலையும் போல், இனவை 40 போல், 10 பாட்டு 8 தொகை போல் கள்ளச்சாராயம் அரசியல்வாதிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற காரணம் இதை வச்சு சார் பணம், இதை வச்சு சார் ஓட்டு, இதை வச்சா மக்களை ஏமாத்தணும். அன்னைக்கு சாராயம் வித்தவங்க இன்னைக்கு கல்விமான்களை வந்து தங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு கவசமாக அரசியலை பயன்படுத்துறாங்க. அரசியல வந்து மந்திரி ஆகுறாங்க, பல லட்சம் கோடிகளை பெருக்கிறாங்க. இன்னைக்கு கல்விமானே வருகைன்னு கட்டோட்டு வச்சு நாம போய் படிச்சவங்க போய் அவங்க கையேந்தி நிற்கக்கூடிய சூழ்நிலை தமிழகம் தள்ளி உள்ளது. ஆகவே தான் சொல்லுவேன், இந்த இதை அரசாங்கம் நிச்சயமா செயல்படும். இதுக்கெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட எல்லா அரசியல் கட்சி கூட்டத்தை கொடுங்க, ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுங்க. யாரு தவறு செய்தாலும் அந்தந்த மாவட்டத்தில் பொறுப்புங்க. அனைத்து கட்சி ஒரு கூட்டத்தை கொடுங்க. அந்தந்த மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் வைத்தா அந்த சம்பந்தப்பட்ட குழு தாங்க பொறுப்புன்னு சார்லஸ் அதான் சொல்லிட்டாரு. மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிருக்கலாமே, கொஞ்சம் இறங்கி அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டுருக்கலாம். எதிர்கட்சி எப்படி மிரட்ட முடியுன்ற ஒரு கேள்வி சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். அண்ணன் சொன்னாரு, இந்த சாராயம் விற்கிறாங்க, இதை ஏன் எடுத்து சோசியல் மீடியாவில் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சோசியல் மீடியாவில் போட்டு தான் கள்ளக்குறிச்சியில் அந்த பள்ளி மாணவியுடைய அந்த போட்டவங்க அத்தனை பேரும் உள்ள போனாங்க. எவ்வளவு பிரச்சனை ஆச்சு. அதனால எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கு சார். நீங்க இப்படி வந்தாலும் அப்படி சொல்லுவீங்க, அப்படி வந்தாலும் இப்படி சொல்லுவீங்க. அதனால மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை சேஃப்டி பண்ண வேண்டும், மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை ரன் செய்ய வேண்டும். இது போல கள்ளச்சாராயத்தை நிச்சயமா இவங்களை ஒழிக்கவும் மாட்டாங்க. இது இப்படியே நித்தம் கண்டம் போற மாதிரி போயிட்டு தான் இருக்கும். இதுக்கு வலுவான திட்டம் தேவை என்றால் மாநில அரசு இதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு மாவட்ட ரீதியாக கொண்டு வந்து கலெக்டர்களை அதில் போடுங்க. நீ தான் பொறுப்பு, போலீஸ் அந்த எஸ்பி நீ தான் பொறுப்புன்னு சொல்லி சோசியல் ஆக்டிவ் தன்மை உள்ள பத்திரிகையாளர்களை இது போன்ற இவர்களை போன்ற வழக்கு போட்டு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்க. 2 மாதத்தில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாரம் இல்லாதவர் தான் மாநிலமாக உருவாக்கலாம் சார். அது அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்படி போட்டோம்னா அவங்க சம்பாதிக்க முடியாது. இவரை சார மாதிரி ஒரு நேர்மையான ஆளை நீங்கள் போட்டு பாருங்க, எப்போ இவரை படம் நம்ம சம்பாதிக்க முடியாத நிலைமை அவங்களுக்கே தெரியும் சார். வந்து ஆகவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது மேட்டு முத்தி கடைத்தருக்கு வந்து போச்சு. இப்போ இதை எப்படி இது அமலுக்கு கொண்டு நடைமுறைப்படுத்தணும்னு அவங்க யோசிக்கிறாங்களே தவிர்த்து எல்லா அரசியல் தலைவரும் இன்னைக்கு போய் நிற்கிறாங்க. எல்லாரும் ஒரு விதமான ஒரு இது ஆதாரத்தாக தான் போய் நிற்கிறாங்க தவிர்த்து அந்த இறந்த குடும்பம் எவ்வளோ சார், எவ்வளோ கஷ்டப்படும். அந்த எத்தனை கை குழந்தைகள், பிள்ளைங்கள், பேரன் பேத்திகள் எதிர்காலத்தில் எதாவது இது பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன சொல்லிட்டு போயிருங்க. அந்த ஊரே இன்னைக்கு மரணகோலம், ஒரு பேரிடர் போன்ற காலமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி சார். யாரு காரணம்? என்ன காரணம் சார்? எல்லாமே சொல்லிக்கலாம் சார். அதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சி மந்திரியே போலீஸ் மேலே குறை சொல்றாரு, பக்கத்தில் உள்ள மந்திரியே சொல்லுவானா அப்போ என்ன அர்த்தம் எழுந்து புரிஞ்சுருங்க. ஆகவே ஒன்றும் இல்லை, பாண்டிச்சேரியிலேருந்து இன்னைக்கு கடந்த ஒரு 6 மாதமாக எத்தனை ஆளுங்கட்சியை கொடிய போட்ட வண்டி மட்டும் லிஸ்ட் வந்து சிசிடி கேமரா எடுத்து வெளியிட சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும் சார். வந்து சரி, மற்ற கட்சிக்காரங்களும் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க சார். அது இல்லை, ரெண்டுமே இல்லைங்க சார். ஆட்சின்னு அதாவது கள்ளச்சாராயத்துக்கும் கனிம உள்ள கொலைகளுக்கும் 2 பேரும் ஒன்று தான். அவரே இவர், இவரே அவர். 2க்கு டிஃபரன்ஸ் இடத்துல வெள்ளம் தான் வித்தியாசம், வேற பெரிய விஷயம் கிடையாது. சரி, நன்றி ஜான். முக்கியமான விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க, மற்ற கட்சிக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு. நாம் தமிழர் கட்சியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பா ஜெகதீஷ் கிட்டே இந்த கேள்வியை முன் வச்சிருந்தேன். உங்க அணியிலிருந்து யாராவது ஒருத்தர் கூட அதை செஞ்சிருக்கலாமே, நீங்க செய்யணுன்றது கட்டாயமா சொல்லல, களத்தில் இயங்கிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்களை நிறையா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சீமான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு வகையில் இந்த விஷயத்தை தெரியப்படுத்திருக்கலாம், சீமான் முன்னாடியே ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு. இன்னும் என்ன கடுமையான நடவடிக்கை தேவை அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? அதோட உங்க இறுதி கருத்து. இல்ல, அவர் வழக்கறிஞர் அண்ணன் பேசும் பொழுதே நான் வந்து நடுவில் குறிக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக, இன்று நேற்று 6 மாதங்களுக்கு முன்பாக இன்னைக்கு எந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களோ அந்த எஸ்பி கிட்ட தொடர்ந்து ஓரிரு வாதங்கள் அடுத்தடுத்த வாரங்களுக்குள்ளேயே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 4-5 மனுக்களை கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி மனுக்கள்? இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அதிகமான கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுது, இதனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு தொடர்ந்து 4-5 மனுக்கள் எல்லாம் கொடுத்து அந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி முறையிட்டு இருக்கோம். ஆனால் எந்த விதமான முறையீடுகளையுமே இந்த அரசாங்கம் என்ன பண்ணல, பதிலளிக்கல. அதுபோல முக்கியமான விஷயம், கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் குறிப்பிட்ட நபர்கள் எல்லாமே சேர்த்து எங்க கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர் எல்லாமே இது சார்ந்து மனுக்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதனால நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இது மாதிரி செயல்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன்,
இங்க வந்து பல ஆளும் அதிகாரிகள், அரசாங்கத்தில் இருக்கின்ற முக்கிய அரசியல்வாதிகளால பல நிர்வாகிகள் மிரட்டப்படுகிறாங்க. குறிப்பிட்ட சொல்லப்போனா நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய எங்களுடைய செயலாளர், நீங்க இன்னும் கொடுமையா நீங்க பாருங்க, கன்னியாகுமரி தெற்கு பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர், என்னுடைய ஒன்றிய செயலாளர் கொலை செய்யப்பட்டார். யாரால? திமுகவினுடைய ஒரு ஒன்றிய செயலாளரால கொலை செய்யவே பட்டார். ஏன்? அது அங்க நடந்த இந்த கனிம வள பிரச்சனையை எதிர்த்து அவர் பேசினாரு அப்படின்றதுக்காக அதை சொல்லி அந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் வெளிவந்துச்சு. இன்னைக்கு அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க திமுக சார்ந்த நிர்வாகிகள். இந்த மாதிரி பலருடைய உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கும்போது யார் வெளியில வந்து துணிஞ்சு பேச பயப்பட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனாலும் நாம் தமிழர் கட்சி இது சார்ந்த விஷயங்களை முறையிட்டு இருக்கு. நாங்கள் வந்து வழக்கு தொடரலாம் கூட இருந்த காலகட்டத்தில் திடீர்னு வர ஒரு சூழ்நிலை நடைபெற்றது. ஏன்னா இதுல முக்கியமான நிர்வாகி, நான் என்ன சொல்றேன்னா, அண்ணன் வழக்கத்தில் கேட்கும் பொழுது மற்ற கட்சிகள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அரசாங்கத்தை நிர்வாகிக்க தகுதி இல்ல, நிர்வாகிக்க தெரியல அப்படின்னா ரிசைன்மெண்ட் போயிடலாம்ல. ஒரு முதலமைச்சர் கீழே இருக்கின்ற ஒரு துறையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குதுன்றப்ப உங்களால் நீங்கள் என்ன பண்ண முதல்ல வெளிவந்து இது என்னுடைய தவறு, நான் என்னுடைய கீழே இருக்கின்ற துறையில இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது, நான் வந்து ரிசைன்மெண்ட் வெளியிட்டு போடுவோம். உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நடத்த தெரியாத பட்சத்துல நீங்க வெளியில நாங்க வெளியில் தர போறோம், மக்களுக்கு நல்லாட்சியை தருகிறோம், நல்லாட்சி நாயகன் எல்லாம் 3 ஆண்டு சாட்சி, இந்த மாதிரி பல 3 ஆண்டு ஆட்சியே இந்த ஆட்சியின் சாட்சி அப்படி இப்படின்னு நீங்க பிரம்மாண்டமா உங்களுக்கு விளம்பரங்களை செய்து போட்டு நீங்க உங்களுக்கு இருக்க சட்டம் ஒழுங்கு எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கப்பட முடியல. இன்னைக்கும் பல விடயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல. இன்னும் அநீதிகள், மக்களுக்கு எதிரான அநீதிகள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நடந்துட்டு. ஆனால் பல இடங்கள்ல, சென்னையில நீங்க வெளிப்படையா பாத்தீங்கன்னா, பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா வெளிப்படையா நடந்துட்டு இருக்கு. ஊசி, இந்த முக்கியமா சொல்லப்போனா இந்த போதை மருந்துகள், மாத்திரைகள் எல்லாம் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு எளிமையா கிடைக்கப்படுது. இதெல்லாம் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. இங்க இருக்கிற அதிகாரிகளோட தொடர்பு இல்லாமல் இதை நடந்துருமா? அதிகாரிகள் மிகவும் மோசமான செயல்பாட்டுக்காக அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய ஆதரவோடு இதெல்லாம் நடக்குது. இதுக்கு முற்றிலுமே சொல்லப்படுதா, உண்மையிலே சொல்லப்போனா பத்திரிகையாளர் சொன்ன மாதிரிதான் ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான் இதற்கெல்லாம் தீர்வாகும். இந்த மாதிரி போதை ஒற்றுமை, ஏன்னா ஒரு கட்டத்தில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது சாராய கடைகளை, சாராய கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல அமைப்புகள் போராடிச்சு. அதிமுக ஆட்சியில எல்லாருக்கும் நினைவுறுத்தும் இருக்கின்ற தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றுச்சு. டாஸ்மாக் கடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டுச்சு பல இடங்கள்ல. அந்த அமைப்புகள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக தோழமை அமைப்புகள் தான். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த அமைப்புகள் எல்லாம் வாய் மூடி மௌனிக்கின்றது. அப்ப இந்த அமைப்புகள் எதற்காக செயல்பட்டது? உண்மையாகவே இந்த அமைப்புகள் மக்களுக்கான அமைப்புகளா? இல்ல, அங்க ஒரு திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக அரசாங்கத்திற்கு ஒரு எதிர்வினையாற்றணும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கணும், சிக்கலை உண்டு பண்ணுன்ற மாதிரி தான் செயல்பட்டு. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு 3 இடங்கள்ல இந்த அமைப்புகள் ஒரு இடத்துலயும் போராட்டங்கள் செயல்படல. இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க பொதுவுடைமை பேசுற பல இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விழுப்புரம் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் யாரு? பக்கத்து மாவட்டம் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த கள்ளக்குறிச்சி தொகுதியிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காதா? இங்க பல இயக்கங்கள் சமூகத்துக்காக நாங்கள் போராடுகிறோம், உழைக்கிறோம் சொல்கிற பல இயக்கங்கள் விட்டு குரல் கொடுக்காம வேடிக்கை பார்த்துக் கொண்டு, ஏன்னா இவங்க ஆளுக்கு கூட்டணியில இருக்காங்க. அப்படின்னா இதை உண்மையிலே நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. தமிழகத்துக்கு முதல்வர் தன்னுடைய பணியை சரியாக செய்யவில்லை. எனவே திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்றத நாங்கள் வற்புறுத்துறோம். இந்த அதிகாரிகள் மீது, குறிப்பிட்ட மாவட்ட ஆட்சியர் மீது அவரை டிஸ்மிஸ் பண்ணணும். அவர் மீது வழக்கு தொடர்ந்து அவர் கைது செய்யப்படணும். ஏன்னா அவரால்தான் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டு அப்படமா தெரிய வந்திருக்கு. அதனால அவர் மீது அதிகமான நடவடிக்கை எடுக்கணும். இந்த தனி சட்டம் இயற்றி ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவில் உண்மையாகவே நேர்மையாக தமிழகத்தில் உழைக்கிற பல அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த குழுவுல போட்டு கட்டாயமா ஓய்வு பெற்ற பல அதிகாரிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட குழுவெல்லாம் அமைத்து, சமூக ஆர்வலர்கள் கொண்ட குழுவை அமைத்து, எதிர்கட்சி உறுப்பினர்கள் சார்ந்த குழுவை அமைத்து இதற்கு விரைவா நடவடிக்கை எடுத்தால் இனி ஒரு மரணத்தை நாம் காணாமல் இருப்போம். இல்லை என்றால் அடுத்த 4 மாதங்கள் கழித்தோ இல்ல 1 வருடம் கழித்து இதே ஒரு மரணம் நடந்தபோது நம்ம பேசிக்கிட்டேதான் இருக்கணும். இதற்கு உண்மையிலே சொல்லப்போனா அந்த வழக்கறிஞர் அவர்கள் சொன்னது போன்று இது ஆளும் அரசாங்கத்துக்கு மட்டும் இந்த விஷயத்துல முக்கியத்துவம் இல்லாமல் எதிர்கட்சிகளாக, குறிப்பிட்ட நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், இன்னும் பல இயக்கங்கள், எல்லாருமே எல்லா இயக்கங்களுடைய தலைவர்களும் இது ஒரு முக்கியமான முடிவு இருக்கும். ஏன்னா இந்த உயிரிழப்புகளை ஏற்படக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்பாவி மக்கள் உயிரிழப்புறாங்க. அதனால எல்லாருமே முடிவெடுத்து பல போராட்டங்களை கையில் எடுத்து அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து குழுக்களை அமைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இதை போன்ற பல மரணங்களை தமிழகம் பார்க்கும் என்பதை வன்மையாக நாம் தமிழர் கட்சி கண்டனமாக தெரிவிக்கிறோம். நன்றி. நன்றி சார்ல்ஸ். இதுல ஒரு நபர் ஆணையம், விசாரணை ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த விசாரணை ஆணையம் 3 மாசத்துக்குள்ள அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்க போது இதை எப்படி செய்ய போகிறாங்க? வழக்கமாக இந்த விசாரணை ஆணையம் அப்படின்றது எப்படி செயல்பட்டுருக்கு? இதில் எவ்வளோ வேகமாக இவங்க செயல்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னும் எவ்வளோ கடுமையாக அந்த சட்டங்களை மாற்ற முடியும்?
காவல்துறை அதிகாரிகளுக்கு எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த அரசாங்கம் அறிவுறுத்துமா? இப்போ நண்பர் சொன்னது போல் ஏற்கனவே வந்து எஸ்பியை வந்து சந்தித்து இவங்க வந்து புகார் கொடுத்துருந்தாங்க. அந்த புகார் மீது அவர் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த நடவடிக்கையை பேஸ் பண்ணி உயர்நீதிமன்றம் போய் அவருடைய வேலையை விட்டு அவர் எடுத்துடலாம். ஏன்னா சட்டத்திற்குட்பட்டு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால் இப்போ ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு நபர் விசாரணை கமிஷனுக்கு வந்து போதிய ஒத்துழைப்பு தரணும். அதெல்லாம் வந்து நிறைய பேர் தரமாட்டாங்க. ஏன்னா அது லேக் ஆகி உங்களுக்கு நிறைய தெரியும். இப்போ ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அந்த விசாரணை கமிஷனே பயங்கரமாக போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விசாரணை கமிஷனில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கட்டும், இல்லை கரண்டில் இருக்க நீதிபதியாக இருந்தால் கூட அவங்க திணறிடுறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு போதிய சப்போர்ட் கிடைக்க போகிறது கிடையாது. சப்போர்ட் கிடைக்காது. ஏன்னா இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது இப்போ சட்ட ரீதியாக பார்க்கின்ற பொழுது நம்ம யாரையும் ஆதரிக்கல. கள்ளச்சாராயம் வந்து உற்பத்தி செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதுவும் இல்லாமல் அதற்கு உதவி செய்தவர்கள் தண்டிக்கப்படணும். அதே மாதிரி போலீஸ் மேலே வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். சட்டத்திற்கு உட்பட்டு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. சட்டத்தை சரியாக கையாளாத ஒரே ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய லேக் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது என்று சொன்னால் இப்போ தோழர் சொன்னது போல் கூட்டணி கட்சிகள்லாம் பாருங்களேன். கூட்டணி கட்சிலாம் வாய மூடிட்டு இருப்பான். இந்திய அரசமைப்பு சட்டமே என்ன சொல்லுதுங்கன்னா ப்ரெஷர் குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை பற்றி சொல்கிறாங்க. அந்த ப்ரெஷர் குரூப்போடைய வேலை என்னன்னு கேட்டால் அழுத்தம் கொடுத்து மக்களுக்கான நன்மை, மக்களுக்கான விஷயங்களை வந்து குறைபாடுகளை அரசிடம் எடுத்து சொல்லி ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக ஒரு குரூப்புன்றாங்க. ஆனால் இங்கே கூட்டணிக்குள்ளே இருக்கின்ற பொழுது தவறுகள் நடந்தால் அதை கண்டுக்காமட்டுறதும், கூட்டணிக்கு வெளியில் இருக்கும்போது ஐயோ அம்மான்னு கத்துறதும் ஒரு பழக்கமாக இருக்குது. இதுவே ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டால் கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது இவங்க எதுவும் பேச மாட்டாங்க, வெளியில் இருக்கும்போது எல்லாமே பேசுவாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டால் சட்டத்தை இப்போ நான் வந்து அதை குறிப்பிட்டு சொல்லலை. அதாவது எல்லா கட்சிக்காரரும் இருந்திருப்பாங்களேன்னு சொல்கிறதுக்கு காரணம்னு கேட்டால் எல்லாரும் மிரட்டிட முடியாது. ஒன்று. இப்போ பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா 100% அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போல் ஒரு நபர் கமிஷன் வந்து சுதந்திரமாக செயல்படணும். அதில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டாக இப்போ சந்துரு போய் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அவர் எடுத்துருந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காரு நேத்தோ முந்தினத்தோ. அது மாதிரி இவர் வந்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அதிகாரத்தை இவர்கிட்ட கொடுக்கணும். இவரை சும்மா ஒரு நபர் கமிஷன் போட்டு பின்னாடி 10 பேரை விட்டு இவரை ப்ரெஷர் பண்ணி தான் அவர் வந்து ரிசல்ட் எப்படி கொடுக்க போகிறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சட்ட ரீதியாக சட்டத்தின் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், சிங்கம் படத்தில் வர சீன் மாதிரிலாம் இது கிடையாது. இதோட விஷயம் என்னன்னு கேட்டால் அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் அதன் வலியும் வேதனையும் எல்லாமே தெரியும். அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார், அங்கே ஒரு கவுன்சிலர் இருப்பார், எல்லாம் இருப்பார். நம்மளுடைய கிரீவன்ஸ் என்னன்னு கேட்டால் இதையே அடுத்த கட்டம் கொண்டு போகல. இதையே மனுவாக இப்போ எத்தனை பேர் மனு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு அம்மையார் சொல்கிறாங்க நாங்கள் புகார் கொடுத்தவங்களே மிரட்டப்பட்டிருக்கிறார்கள்னா அது எவ்வளோ பெரிய அஃபென்ஸு. அந்த இன்ஸ்பெக்டர் ஜெயிலுக்கு அமைச்சிடலாம். இப்போ யார் இது மாதிரி புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காமல் இன்னைக்கு 40 தாண்டி வந்து டெத் ரேட் போயிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது இது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம். அதே நேரத்துக்கு இது வந்து காவல்துறைக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் அமைய போகுது. இப்போ கைது 24 வழக்குகள் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் மீண்டும் 25வது முறை அவன் கள்ளச்சாராயம் விற்று ஒரு 50 பேரை சாவடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பொறுப்பற்ற தன்மையில் ஒரு காவல்துறை செயல்பட்டு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் சார்ஜ் ஷீட் சரியாக கொலை வழக்கிலே வந்துடுறாங்க. ரோட்டில் ஒருத்தன் கொலை பண்ணி வெட்டி செத்து கிடக்கிறான், விட்னஸ் சரியாக கொடுக்கல, கன்ஃபெஷனில் ஒன்று இருக்குது, 161 ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று இருக்குது, 164 ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று இருக்குன்னு சொல்லி வழக்கை பிரிஞ்சு போகுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்கின்ற பொழுது தான் இவங்களை வந்து என்ன கேட்டால் நிராயுதபாணியாக ஆக்கின்ற பொழுது தான் இந்த மாதிரியான வழக்குகளில் வந்து நமக்கு தீர்வு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அரசியல் சாயம் பூசாமல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகாரிகள் இப்போ இது வரைக்கும் அரசியல் சாயம் பூசியாச்சு. இனிமேல் விசாரிக்கிறவர்கள் அவர் மாவட்ட செயலராக இருக்கட்டும், அவர் மாநில செயலாளர் இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவர்கள் மீது ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது தான் மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரும், அட்மினிஸ்ட்ரேஷன் மீது ஒரு நம்பிக்கை வரும். எஸ்பி கிட்ட கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கல, உடனே வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அடிஷ்னல் கமிஷனர் கொடுக்குறோம், ஏடிஜிபி கொடுக்குறோம், டிஜிபி கொடுக்குறோம், எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் மனுவை கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு இடத்துல கதவு திறந்திருக்கும். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் இப்போ வந்து இடைப்பட்ட இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளே இப்படி ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று ஆரம்பித்து இவன் பாட்டுக்கு விற்றுருக்கான். அதையும் மக்கள் தொடர்ச்சியாக குடிச்சிருக்காங்க. இது ஒன்று மட்டும்தான் வந்து என்ன கேட்டால் விஷமாக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய குடிச்சிட்டு இருந்திருக்காங்க, இதுக்கு பின்னாடியும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன், ஸ்ட்ரிக்ட் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கிடுக்குப்பிடியாக இருந்தால் மட்டுமே இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். இதில் வந்து அரசியல்வாதிகள் தலையிட்டாங்கன்னா இந்த ஒரு நபர் கமிஷன் கூட என்ன சொல்லுவாங்கன்றது நமக்கு தெரியாது. நன்றி. விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய விவாத மன்றத்தில் ஒரு முக்கியமான செய்தியை விவாதித்திருக்கிறோம். குறிப்பாக
கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க மிரட்டப்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் யார் என்று இந்த விசாரணையில் கண்டிப்பாக தெரிய வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அதை விட அனைத்துக்கும் மேலான ஒரு கோரிக்கை என்னவென்றால், டாஸ்மாகில் குடிக்கிறதும் தவறு தான், எங்கே குடிக்கிறதும் தவறு தான் அப்படின்றதையும் தாண்டி இது போல இந்த விஷச்சாராயம் முறையாக தயாரிக்கப்படாத சாராயத்தை அருந்தி உயிரிழப்புகளை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தை தவிக்க விடக்கூடிய நிலை இனிமேலும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் அனைவருடைய கோரிக்கை. மீண்டும் மற்றொரு விவாதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.